10 Day Course Day 3 தம்ம பேருரை 3ஆம் நாள். பயிற்சியின் 3வது நாள் நிறைவுற்றது. மேலும் வேலை செய்ய இன்னும் 7 நாட்கள் உள்ளன. நாளை பஞ்ஞா எனும் பகுதியில் காலடி எடுத்து வைப்போம். இதுவரை இந்த ஆனாபான பயிற்சியின் துணை கொண்டு, சீலத்தை அடிப்படையாக கொண்டு சமாதி பயிற்சி, மனதை நம் வசமாக்கும் பயிற்சியை செய்து வந்தோம். நாளை நாம் எடுத்து வைக்கும் அடி மிகவும் சிறப்பு வாய்ந்த அடி. சீலத்தை ஏன் பின்பற்றுகிறோம்? சீலம் தானே மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது. சீலத்தை பின்பற்றுபவன் மிகுந்த துன்பங்களிலிருந்து விடுபடுகிறான். தன்னையும் துக்கத்திலிருந்து விலக்குவதோடு மற்றவர்களையும் துக்கப்படுத்துவதில்லை. ஆனால் சீலத்தை மட்டும் கடைபிடிப்பதன் மூலம் எவ்வளவுதான் சிறந்த சீலத்தை கடைபிடிப்பதானாலும் சரி, ஒருவன் முழுவதுமாக துக்கங்களிலிருந்து விடுபடுவதில்லை. அப்படியானால் சீலம் எதற்கு? சீலம் சமாதியை நோக்கி செல்ல, நேர்மையான நல்ல சமாதியை நோக்கி பயணிக்க உதவுகிறது. மனதை ஒருமுகப்படுத்த வேண்டுமெனில் சீலத்தை கடைபிடிக்காமலேயே மனதை வசப்படுத்தும் பல வழிமுறைகள் உள்ளன. அவற்றின் துணை கொண்டு மனதை ஒருமுகப்படுத்த முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சமாதி நமக்கு தேவையில்லை. நமக்கு சுத்தமான சமாதி வேண்டும். அதாவது மனதை மாசுபடுத்தாது ஒருமுகப்படுத்தும் சமாதி. எனவே சீலம் நேர்மையான இந்த நல்ல சமாதிக்காகவே பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த நற்சமாதியிலும் மனதில் அழுக்குகள் எழுகின்றன. அவற்றை நாம் நீக்குகிறோம். மனதில் எழும் அழுக்குகளை நாம் அமுக்கி வைத்து மனதை நிலைநிறுத்துகிறோம். சமாதி மூலம் மனதை நாம் வசப்படுத்தி கொண்டுள்ளோம். நல்ல விஷயம்தான். சீலத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்ல விஷயம். சமாதியை பின்பற்றுவது அதைவிட உயர்ந்த விஷயம். ஆனால் சமாதியினால் மட்டுமே முக்தி கிடைத்து விடுவதில்லை. எல்லா பற்றிலிருந்தும் விடுபட முடியாது. எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியாது. ஏனெனில் அனைத்து மாசுக்களிலிருந்தும் விடுபட முடியாது. மனதில் எத்தனை முறை அழுக்குகள் மேலெழும்பினாலும் சமாதியின் பலத்தை கொண்டு அமுக்கி வைத்தால் உள்ளே அழுந்தித்தானே போகும். அடிமனதின் ஆழத்தில் அவை அழுத்தப்பட்டு உள்ளேயே பெருகிக்கொண்டே போகும். இப்படி நம்முள்ளே தூங்கி கிடக்கும் அழுக்குகள் எப்போது எரிமலையாக வெடித்து கிளம்பும், கிளம்பி நம்மை எப்போது முழுமையாக ஆக்கிரமித்து கொள்ளும் என்பது தெரியாது. எனவே அடிமனதின் ஆழத்தில் அழுந்தி கிடக்கும் மாசுக்களை வெளிக்கொணர்ந்து அவைகளிடமிருந்து விடுபடாவிடில் உண்மையான விடுதலை நமக்கு கிடைக்கப் போவதில்லை. எனவே தர்மத்தின் 3வது பகுதி ச சித்த பரியோதபனங், முழுமையாக மனதை தூய்மைப்படுத்துவது என அறிவுறுத்தப்பட்டது. முழுமையான முறையில் அடிவேர் வரை முழுமையாக கழுவி சுத்தம் செய்து கொள்ளப்பட வேண்டும். எனவே அந்த வேலை பஞ்ஞா மூலம் ஏற்படும். சீலம் சமாதிக்காக, சமாதி பஞ்ஞாவிற்காக, மேலும் பஞ்ஞா முழுமையான முக்திக்காக. பஞ்ஞா என்ற பகுதியில் காலடி வைக்கும் முன் பஞ்ஞா என்றால் என்ன என்று அறிவோம். நாளை இதை பயிற்சி செய்ய இருப்பதால் இன்று இது என்ன என்பதை அறிந்து கொள்வோம். தர்மத்தின் முதல் 3 பகுதி சீலத்தில் வருகிறது. அடுத்த 3 பகுதி சமாதியில் வருகிறது. 8 பகுதிகளை கொண்ட தர்மத்தில் மீதம் இருப்பது 2. அது பஞ்ஞாவில் வருகிறது. அவை என்ன? சம்மா சங்கப்போ, சம்மா திட்டி. சம்மா சங்கப்போ சரியான சங்கல்பம். எண்ணங்கள் சிந்தனைகள் எப்போதும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. நமது சிந்தனைகள் எண்ணங்கள் நின்று போய் விடட்டும். முழுவதும் நின்று எண்ணங்கள் சிந்தனைகள் அற்றுப்போன பின் அதற்கு பிறகுதான் பஞ்ஞா என்ற பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்பது அவசியமற்றது. எண்ணங்களின் சிந்தனைகளின் ஓட்டத்தில் சற்றே மாற்றம் வர வேண்டும். சற்றே திருத்தம், சற்றே முன்னேற்றத்துக்கான மாற்றம் ஏற்பட வேண்டும். புதிதாக முதன்முறையாக வரும் பயிற்சியாளர் மனதின் மேற்பரப்பில் அழுந்து கிடக்கும் அழுக்குகளை எதிர்கொள்வார். அதாவது யாருடனாவது கொண்டுள்ள பகைமை, எந்த விஷயத்திலாவது ஏற்படும் மன பாதிப்பு,
ஆழமான மன பாதிப்பு இவை பற்றிய நினைவுகள் அமர்ந்தவுடனேயே மேலெழும்பும். பின் அதன்பால் உள்ள வெறுப்புக்கள் வெளிப்படும், பகைமை வெளிப்படும், துன்புறுத்தும் எண்ணம் வெளிப்படும். ஏனெனில் முதல் நாள் மூச்சு கொண்டு பயிற்சி ஆரம்பித்த உடனேயே நமது மனதின் ரண சிகிச்சை ஆரம்பித்து விட்டது. எனவே மனதின் சீல் புண்ணை வெட்டும்போது அதிலிருந்து பொங்கி எழுந்து வெளிவரத்தான் செய்யும். யாரை பற்றியாவது கெட்ட எண்ணம் இருந்தால் மீண்டும் மீண்டும் அவ்வெண்ணமே வரும். யார் மீதாவது ஆசையோ காம வாசனையோ மனதில் இருந்தால் அது மீண்டும் மீண்டும் வருகிறது. மூச்சை பார்க்க 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 மீண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்றன. பிறகு மூச்சின் மீது கவனத்தை கொண்டு வருகிறோம், மீண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்றன. மீண்டும் மூச்சை நோக்கி கவனத்தை திருப்புகிறோம். இவ்வாறு சென்று கொண்டிருக்கும். முதல் நாள் கழிந்து 2வது நாள் முடிந்து 3வது நாள் முடியும் போது இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து சற்றே விடுதலை கிடைக்கிறது. இப்பொழுதும் எண்ணங்கள் வருகின்றன, ஆனால் அவ்வளவு கெட்ட அசுத்தமான எண்ணங்கள் இருப்பதில்லை. அதிக நேரம் தர்மத்தை பற்றி கேட்டவை, அறிந்தவை, இதை பற்றிய எண்ணங்களே வருகின்றன. எப்போதாவது மட்டுமே கெட்ட எண்ணங்கள் வருகிறது. இருந்த போதிலும் பயிற்சியின் ஆரம்பத்தில் இருந்த அளவிற்கு கெட்டவை தற்போது இல்லை. இதை ஒரு விதத்தில் இப்படி சொல்லலாம். சூரியன் உதித்தபோது அதன் முன் கருமையான அடர்த்தியான பெரிய அளவிலான மேகங்கள் பரவி இருந்தன. முழுமையான இருட்டு. இப்போது அம்மேகங்களை எப்படியோ முயற்சி செய்து கலைத்த பின் அடர்த்தியான கருமையான கார் மேகங்கள் விலக ஆரம்பித்தது. பின் வெண்மையான லேசான மேகங்கள் இப்போது இருக்கின்றன. ஆனால் அவை இருந்த போதிலும் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அவ்வாறே நமது எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் முன்னேற்றம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. மாற்றங்கள் ஆரம்பித்தால் அடுத்த அடி எளிதாகிறது. அடுத்த அடி சம்மா திட்டி, அதாவது சரியான பார்வை. இதுவே சரியான நற்பார்வை. இதுவே உண்மையான பஞ்ஞா. ஆனால் இந்த வார்த்தை மிகுந்த மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றும் சரி, 2500 வருடங்களுக்கு முன்பும் சரி, இவ்வார்த்தை மக்களை மிகவும் குழப்பியது. முடிவாக மொழியே அதற்கும் ஒரு எல்லை உண்டு. எவ்வளவுதான் வளமிக்க மொழியாக இருந்தாலும் அது அனைத்து எண்ணங்களையும் வெளிப்படுத்த முடியாது. எனவே ஒரே வார்த்தை அநேக அர்த்தங்களுக்கு பல முறை உபயோகப்படுத்தப்படுகிறது. எனவே அக்காலத்து வளம் மிகுந்த மொழியில் இச்சொல் தர்சன் எனப்பட்டது. தர்சன் என்பதற்கு பல பொருட்கள் இருந்தன. இன்றும் பல பொருட்களை தருவதாக உள்ளது. ஒரு அர்த்தம் கண்ணால் காண்பது. பார்ப்பது என்றால் கண்ணை திறந்து நாம் பார்ப்பது. இதையே தரிசனம் என்போம். யாருடைய உருவத்தையோ வண்ணத்தையோ ஒளியையோ வடிவத்தையோ பார்ப்பது தரிசனம் எனப்படும். இவ்வாறு கண்களை திறந்து உருவம், வண்ணம், ஒளி, உருவத்தை பார்ப்பதற்கும் சம்ம திட்டி சரியான பார்வைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சிறிதளவும் தொடர்பு இல்லை. தரிசனத்திற்கு தியானத்தை வைத்துக்கொண்டு மற்றொரு அர்த்தம் தரப்பட்டது. ஒரு மனிதன் தியானம் செய்ய அமர்கிறான். மிக ஆழத்திற்கு சென்று ரண சிகிச்சை செய்து மாசுக்களை வெளியேற்ற தெரிவதில்லை. மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்த முடிகிறது. அதாவது சமாதியின் பயிற்சியை செய்து விடுகிறான். ஆனால் பாவம், பஞ்ஞாவின் பயிற்சி வருவதில்லை. எனவே சமாதி பயிற்சி செய்ய ஏதாவது ஒரு கற்பனை உபகரணத்தை அதிகமாக தேர்ந்தெடுக்கிறான். யாரிடம் மிகுந்த பக்தி உள்ளதோ, ஏதாவதொரு தேவி, தேவதை, ஈஸ்வரன், பிரம்மா, அல்லாஹ் அல்லது புத்தர், மகாவீரர், ஸ்தித பிரஜர், யாரோ ஒரு முனிவர், குரு, இப்படி ஏதோ ஒரு கற்பனையை தேர்ந்தெடுக்கிறான். இவர்களின் வடிவங்களை கற்பனை செய்து அதன் மீது மனதை நிலைநிறுத்துகிறான். திரும்ப திரும்ப அதிலேயே மனதை கொண்டு செல்ல செல்ல ஒரே விஷயத்தை பல முறை சிந்தனை செய்ய செய்ய நாட்கள் செல்ல செல்ல இப்பயிற்சியின் விளைவாக கண்ணை மூடியவுடன் இத்தேவியின் உருவம், வடிவம் தெரிய ஆரம்பிக்கிறது. இதுவே தேவியின் தரிசனம், ஈஸ்வர தரிசனம், ஆத்ம தரிசனம் என்ற பிரமையை ஏற்படுத்தும். இதையே ஒளியின் தரிசனம், திவ்ய தரிசனம் செய்துவிட்டதாக கருதுகின்றனர். இவ்வாறு தியானம் செய்து ஏற்பட்ட ஏதோ உருவம், வடிவம், வண்ணம், நிறம் மற்றும் ஒளியின் தரிசனம் சரியான நல் தரிசனமாக அர்த்தம் செய்யப்பட்டது.
இவைகளுக்கும் உண்மையான தரிசனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, சிறிதளவு கூட தொடர்பில்லை. மூன்றாவதாக ஒரு அர்த்தம் இன்றும் உள்ளது, பழைய காலத்திலும் இருந்தது. ஒவ்வொரு பரம்பரைக்கும் தங்களுக்கென வகுக்கப்பட்ட நம்பிக்கைகள் இருந்து வருகின்றன. தங்களுக்கென்று ஒரு தத்துவம் இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் வளர்ந்த சமூகம், வளர்ந்த சூழல் ஆகியவற்றால் குழந்தை பருவத்திலிருந்தே பரம்பரை நம்பிக்கைகளை கேட்டு கேட்டு அதுவே உண்மை, தமது நம்பிக்கை இதுவே உண்மை என தங்களது அறிவில் பதித்து கொள்கிறார்கள். மற்ற நம்பிக்கைகள் உண்மையாக இருக்க இயலாது என நினைக்கிறார்கள். மற்றவைகள், மற்ற நம்பிக்கைகள் பொய், தமது நம்பிக்கைகள் மட்டுமே உண்மை என நினைக்கிறார்கள். ஒவ்வொரு சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களது நம்பிக்கைகளே உண்மை எனவும் மற்றவைகள் உண்மை அல்ல என்றும் நினைக்கிறார்கள். என்றால் எதை சரியென கொள்வது, எதை சரியல்ல என்பது? மீண்டும் மீண்டும் குழப்பம். இது சுத்த தர்மத்தின் விஷயம் அல்லவே. எப்போது இப்படிப்பட்ட நம்பிக்கைகளின் வலையில் கட்டப்பட்டு விட்டோமோ அப்போதே நம்முடைய பார்வை சரியானதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய அனுபவம் அல்ல, கேட்டவை. சிறு வயதிலிருந்தே கேட்டு வந்திருக்கிறேன், படித்து வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி ஏற்று ஏற்று இதுவே சரி, இதுவே சரி என முத்திரையிடப்பட்டு விட்டது. இப்போது உண்மையிலேயே சரியானது எதுவோ அதை எப்படி அறிவது? மீண்டும் குழப்பம். உண்மையில் எது சரியானது? எந்த உண்மை அனுபவித்து உணரப்படுகிறதோ அதுவே சரியானது. காதால் கேட்ட விஷயம், படித்த விஷயம், நாம் வெறுமனே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பக்தியால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வாத விவாதம் மூலம் அறிவு கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அறிந்து கொண்ட விஷயம் ஆகாது. உண்மை என்பது அனுபவம் மூலம் அறியப்படும் போதுதான் தர்சனம் நடைபெறுகிறது. நாமே பார்த்து நேரடியாக அறிவதுவே சரியானது. அதாவது நமது அனுபவம் மூலம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவுக்கெவ்வளவு உண்மை நமது அனுபவம் மூலம் அறியப்படுகிறதோ சிறு சிறு துண்டுகளாக்கி பகுத்து பிரித்து இது இப்படி, இது இப்படி என அனுபவத்தால் தெளியும் போது அதில் உள்ள உண்மை தானே வெளிப்பட துவங்குகிறது. எவ்வளவுக்கெவ்வளவு உண்மைகளை நமது அனுபவம் மூலம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு சரியானது. நம்முன் வெளிப்படும் உண்மையை ஆராய்ந்து அறிந்து பகுத்தறிந்து உண்மையின் கடைசி நிலை வரை அறிந்து கொண்டால் பரம சத்தியம் வரை அறிந்து கொண்டதாகும். இப்படி அமையுமானால் நமது உண்மை சரியான முழுமையான உண்மையாக அமையும். தனது அனுபவம் மூலம் அறிதல் வேண்டும். எந்த ஒரு மனிதனும் சாஸ்திரங்களை படித்து புத்தர் ஆகிவிடுவதில்லை, ஆகிவிடவும் முடியாது. எந்த ஒரு மனிதனும் சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமோ சிந்தனை செய்வதன் மூலமோ அரகந்தாகிவிட முடியாது. வாழ்க்கையிலிருந்து முக்தி பெற்றுவிட முடியாது. ஸ்தித பிரஜன், விழிப்புணர்வில் நிலை பெற்றவர் ஆகிவிட முடியாது. அனுபவம், நமது அனுபவம் மூலமே. எந்த ஞானம், எந்த போதி சித்தார்த்த கௌதமரிடம் தோன்றியதோ அந்த ஞானத்தால் முக்தி அடைந்தது சித்தார்த்த கௌதமர் என்ற ஒரே ஒரு மனிதரே, வேறு யாரும் இல்லை, ஆகவும் முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுள்ளே உள்ள உண்மைகளை அனுபவம் மூலம் அறிந்து பார்த்து அதனை ஆராய்ந்து கடைசி உண்மை வரை அனுபவித்து அறிய வேண்டும். அம்மனிதனே தனது பந்தங்களிலிருந்து விடுபடுவான். ஏனெனில் அவனுள் உதித்தது அவனது சொந்த போதி ஞானம். மற்றவையெல்லாம் பிறருடைய ஞானமாக இருக்கலாம், தன்னுடைய ஞானம் ஆவதில்லை. எனில் நமது ஞானம் எப்படி உதிக்கும்? நமது அனுபவபூர்வமான ஞானம் எப்படி உதிக்கும்? இதற்காக ஞானத்தின் 3 படிகள் கூறப்பட்டுள்ளன. முதலாவது சுத்த பஞ்ஞா, கேள்வி ஞானம். இரண்டாவது சிந்தன் பஞ்ஞா, சிந்தனை ஞானம். மூன்றாவது பாவனா பஞ்ஞா, அனுபவ ஞானம். பழைய வார்த்தைகள். இன்றைய மொழியில் இது உபயோகப்படுத்தப்படுவதில்லை. இருந்தாலும் இதை அறிந்து கொள்வோம். சுத்தபஞ்ஞா, கேள்வி ஞானம். இது என்ன சுத்தபஞ்ஞா? ஒருவருக்கு ஞானம் பஞ்ஞா உதித்தது. அவர் தனக்கு ஏற்பட்ட ஞானத்தை வார்த்தைகளில் வடித்தார், விஷயத்தை மக்களுக்கு புரிய வைத்தார். நாமும் கேட்டோம். நாம் கேட்டிருக்கிறோம் அல்லது புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்ட இவ்விஷயத்தை படித்திருக்கிறோம். நாம் இவ்வாறு கேட்ட அல்லது படித்தவைகளே சுத்தபஞ்ஞா, அதாவது கேள்வி ஞானம். மிகவும் நல்லது.
கெடுதல் இல்லை, அதை கெட்டது என கூறுவதில்லை. எந்த மனிதன் சுத்த தர்மத்தின் விஷயங்களை காதால் கேட்பதில்லையோ அவன் தன்னுள் சுத்த தர்மத்தை எப்படி உதிக்க வைக்க முடியும்? ஞானத்தை பற்றி கேட்கவே இல்லையெனில் எதை ஞானத்தின் சரியான தரிசனம் என கூறுகிறோமோ அதை பற்றி கேள்வியே படவில்லையெனில் அறியாமையிலேயே முழு வாழ்க்கையும் கழிந்து விடுமல்லவா? எனவே கேட்பது மிகவும் நல்லது. ஆனால் கேட்டுவிட்டு தன் முன்னே சுவர் எழுப்பினால் என்ன ஆகும்? கேட்டுத்தானே இருக்கிறோம், அறிந்து கொள்ளவில்லையே. எதையும் அறியவில்லை. ஏற்றுக்கொள்வதை அறிவதாக கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறார், அதன் மீது குருட்டு பக்தி ஏற்படுத்திக் கொள்கிறார். அக்குருட்டு நம்பிக்கையின் காரணமாக நான் அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்டேன் என கூறுகிறார். சிலர் குருட்டு பக்தி இல்லாமல் கேட்ட விஷயத்தை, அது புத்தருடைய அல்லது வேறு ஒருவருடைய சொல்லாக இருந்தாலும் கேட்டதை யோசித்து பார்க்கிறார். அறிவிற்கு உகந்ததா, யுக்திபூர்வமானதா, ஏற்புடையதா என யோசித்து பார்ப்பதுண்டு. மேலும் நமது பரம்பரையின் பெரியவர்கள், நமது குடும்பத்தின் சமூகத்தின் பெரியவர்கள், நமது பரம்பரை நம்பிக்கைகளின் குரு முதலியோர், இவர்களின் மதிப்பு அசைய ஆரம்பிக்கும் போது இவர்கள் மிரட்டுவது பார். இச்சொற்கள் நமது பரம்பரையின் மகாபுருஷருடையது. நமது பரம்பரையின் சாஸ்திரங்கள் கூறுவது. இதை நீ ஏற்காவிட்டால் எப்படி? இதிலே வாத விவாதங்கள் செய்கிறாய். இதன் விளைவு என்ன தெரியுமா? இதில் உனக்கு பக்தி இல்லையெனில் விளைவு என்னவாகும்? இறந்த பின் உனக்கு நரகம்தான் கிடைக்கும். பின் நரகத்தின் விளக்கம் பயங்கரமான மோசமான நரகத்தை பற்றிய வர்ணனை. இதையெல்லாம் கேட்டு பாவம் கேட்பவர் பயந்து விடுகிறார். ஏற்றுக்கொள்ளாவிடில் எனக்கு நரகம் கிடைக்குமெனில் ஏற்றுக்கொள்கிறேன், நான் இப்போதே ஏற்றுக்கொள்கிறேன். பயம் காரணமாக ஏற்றுக்கொள்கிறார். எனவே குருட்டு நம்பிக்கையின் காரணமாகவோ பயம் காரணமாகவோ ஏற்றுக்கொள்கிறார். சிற்சில சமயங்களில் இச்சம்பிரதாயத்தின் உரிமையாளர்கள் பேராசையும் காட்டுவதுண்டு. நமது பரம்பரையின் நம்பிக்கைகளை தூற்றாமல் வாத விவாதங்கள் இல்லாமல் எப்படி உள்ளதோ அப்படியே ஏற்றுக்கொண்டால் விளைவு என்ன தெரியுமா? இறந்தபின் சுவர்க்கம் கிடைக்கும். மேலும் சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள். இப்படிப்பட்டது சுவர்க்கம். அதில் அப்சரை ஸ்திரீகள், குடிப்பதற்கான சொர்க்கலோக பானங்கள், மதுபானங்கள் கிடைக்கும். இதையெல்லாம் கேட்டு வாயில் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். ஏற்றுக்கொள்வதால் மட்டும் இவை எல்லாம் கிடைக்குமானால் நமக்கு என்ன கெட்டு போகிறது? நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறோம். மூட பக்தியினாலோ பயத்தின் காரணமாகவோ பேராசை காரணமாகவோ வெறுமனே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் முற்றிலும் ஒன்றும் தெரியாது. எனவே அடுத்த அடி எடுத்து வைப்பது மிகவும் அவசியம். நாம் மனிதர்கள் அல்லவா? நம்மை மனிதர்கள் என்று ஏன் அழைக்கிறோம்? எண்ணுதல், சிந்தனை செய்தல் நமது இயல்பான தர்மம், சுபாவம், இயற்கையான சுபாவம். மூட நம்பிக்கையால் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வோமெனில் மனிதனுக்கான இந்த பெரும் லட்சணத்தை இழந்து விடுகிறோம். சிந்தனை செய்வதால் மனிதனை மனோபுத்திரன் என்றனர். மனோபுத்திரன் என்றால் என்ன? இது கதைகளைச் சேர்ந்த விஷயம். நமது மனதின் புதல்வன். நாம் எப்படி இருக்கிறோம்? நல்லவனாக கெட்டவனாக எப்படி நமது மனமோ அவ்வாறு இருக்கிறோம். இதை கொண்டே நம்மை மனோபுத்திரன் என்றனர். சிந்திப்பது மனிதனின் இயல்பான சுபாவம். எனவே பிறரின் பேச்சை கேட்காமல் கேட்ட விஷயத்தை சிந்திக்கிறான். தர்க்க விவாதத்திற்கு உட்படுத்துகிறான். அதன் முடிவில் கேட்ட விஷயங்கள் சரியானது தானா, நியாயமானது தானா, அறிவிற்கு உகந்ததாக உள்ளதா என சீர்தூக்கி பார்க்கிறான். இப்போது மீண்டும் ஒரு கஷ்டம் உருவாகிறது. ஒரு மனிதன் எந்த பரம்பரையில் பிறந்தானோ அப்பரம்பரையின் நம்பிக்கைகள் புத்தியில் பதிந்துள்ளது. எனவே அப்பரம்பரையின் நம்பிக்கைகளை சிந்திக்க விவாதிக்க அமரும்போது அதிகபட்சம் அப்பரம்பரையின் நம்பிக்கைகளின் வக்கீலாகவே மாறிவிடுகிறான். எங்களது நம்பிக்கைகளே சரியானது, இக்காரணங்களால் அந்த காரணங்களால் சரியானது, இவ்வாறு நியாயம் கற்பித்து கொண்டே செல்வான். ஆதலால் வாத விவாதங்களும் தவறாகிவிடும். வாத விவாதங்கள் சரியாக அமைந்தாலும் கூட அறிவால் தானே ஏற்றுக்கொள்கிறான். நமது புத்திக்கும் ஒரு எல்லை உள்ளது. சில விஷயங்களை நமது அறிவின் துணை கொண்டு புரிந்து கொள்ள இயலாது. ஏனெனில் புரிந்து கொள்ளும் அனுபவம் இல்லை. அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அறிவால் புரிந்து கொள்ள இயலும். இல்லையெனில் புரிந்து கொள்ள இயலாது. எனவே இன்று எது நமக்கு தர்க்க ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் சரியெனப்படுகிறதோ அவையே பிற்பாடு சரியானதாக இல்லாமற் போகலாம். யார் அறிவார்?
ஏனெனில் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. மேலும் ஒரு விஷயம், கேள்வி ஞானமாகட்டும் சிந்தனை ஞானமாகட்டும் மற்றவர்களுடையது, நம்முடையது அல்ல. நாம் அதன் மேல் நமது அறிவால் வாத விவாதம் செய்துள்ளோம். அதை நமது புத்தியனும் தராசு கொண்டு அளந்திருக்கிறோம். நமது தர்க்கம் எனும் உரைகளில் உரசி பார்த்துள்ளோம். நமக்கு அனுபவம் இல்லை. பிறருடைய அறிவை நமது அறிவின் துணை கொண்டு சீர்தூக்கி பார்த்திருக்கிறோம். மற்றவர்களின் ஞானம் நமக்கு வெளியிலிருந்து உதவலாம், உள்ளே அல்ல. நமது அனுபவம் மூலம் வரும் ஞானமே நமக்கு நன்மை செய்யும். நமது அனுபவம் மூலம் வரும் ஞானமே விஷயங்களை உள்ளபடி அறிவதில் உபயோகமாக இருக்கும். ஏனெனில் அனுபவித்து அறிகிறோம். அனுபவமும் ஆரம்பத்தில் தூலமாகவே இருக்கும். ஆனால் ஆழங்கள் வரை எவ்வாறு அனுபவித்து அறிவது என்பதை தெரிந்து கொண்டால், வழி கிடைத்து விட்டால் இறுதி சத்தியம் வரை அதன் உண்மைகளை நாம் அறிந்து கொண்டு விடலாம். எனவே மூன்றாவதை பாவனாமயா பஞ்ஞா, அனுபவ ஞானம் என்றனர். பாவனாமயா 2500 வருடங்களில் சொல்லின் பொருள் மாறிவிடுகிறது. இன்றோ பாவனா என்ற சொல் பாவத்தை, உணர்ச்சி வசப்படுதலை குறிக்கும் சொல்லாக இந்தியாவில் வழங்கி வருகிறது. அந்த நாளின் மொழியில் அப்படி அல்ல. நமது அனுபவத்தில் வெளிப்படும் நிகழும் நிகழ்ச்சியை பாவனா என்றனர். நம்முள்ளே நிகழ்ச்சி நிகழ்கிறது, மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து அனுபவிப்பதன் மூலம் அனுபவமாகி வருவதையே குறிப்பிட்டனர். நமது அனுபவத்தின் பலம் கொண்டு உள்ளே உண்மையின் தரிசனத்தை திரும்ப திரும்பச் செய்விக்கின்ற அந்த ஞானமே மேலும் முன்னேறி முன்னேறி நம்மை முக்தி நிலை வரை அழைத்துச் செல்லும். இதையே பாவனாமயா பஞ்ஞா, அனுபவ ஞானம் என்றனர். இந்த பாவனாமயா பஞ்ஞாவே நமக்கு நன்மை தரவல்லது. இதுவன்றி 1000 தான் சுத்தமயா அல்லது சிந்தன்மயா பஞ்ஞா இருந்தாலும் அதனால் நமக்கு நன்மை உண்டாகாது. ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம். பசியுள்ள ஒரு மனிதர் மாலையில் ஓட்டலுக்கு செல்கிறார். மிகச்சிறந்த ஓட்டல். உள்ளே சென்று உட்காருகிறார். சிப்பந்தி உணவு பட்டியலை கொண்டு வந்து முன் வைக்கிறார். அதை படித்து பார்த்து அன்றைய உணவு மிகவும் சிறப்பானது என அறிந்து கொள்கிறார். வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது. இது ஒரு நிகழ்ச்சி. இரண்டாவது நிகழ்ச்சி, சிப்பந்தியிடம் உணவுக்கான ஆர்டர் செய்கிறார். உணவு வர 5 அல்லது 10 நிமிடங்கள் ஆகலாம். அதுவரை என்ன செய்வது? இங்கும் அங்கும் கண்களை நகர்த்தி பார்க்கிறார். சிலருக்கு உணவு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்களின் முகபாவத்திலிருந்து இன்றைய உணவு மிகவும் சுவை மிகுந்தது என அறிந்து கொள்கிறார். இது இரண்டாவது நிகழ்ச்சி. மூன்றாவது நிகழ்ச்சி, சிப்பந்தி வந்து உணவு பரிமாறுகிறார். இப்போது உணவை எடுத்து தானே உண்டு சுவைக்க ஆரம்பிக்கிறார். இது மூன்றாவது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி, உணவு பட்டியலை பார்த்து உணவின் சுவையை அறிய முடியாது, நம் பசியை தீர்த்து கொள்ள முடியாது. இரண்டாவது நிகழ்ச்சி, மற்றவர்கள் உணவு உண்ணும்போது அவர்கள் முகபாவத்தை பார்த்து உணவு எவ்வளவு சுவையாக உள்ளது என்பதை அறியலாம். முகபாவம் நன்றாக இருந்தது, உணவு சுவையாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டார். இவ்வாறு வாத விவாதங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் மூலம் வரும் சிந்தன்மயா பஞ்ஞாவினால் வயிறு நிரம்பாது, சுவையை அறிய இயலாது. மூன்றாவதான பாவனாமயா பஞ்ஞா என்பது உண்மையிலேயே நமது வாயில் உணவு இட்டு சுவைப்பதுதான். உணவு உள்ளே செல்லும்போது சக்தி தருகிறது, பசி தீருகிறது. மூன்றாவதே வேலைக்கு உகந்தது. முதலாவதும் இரண்டாவதும் கண்டிப்பாக நன்மை பயப்பதுவே. சுத்த பஞ்ஞாவை குறை கூறவில்லை, சிந்தன் பஞ்ஞாவை குறை கூறவில்லை. ஏனெனில் அவற்றில் நமக்கு ஊக்கம் கிடைக்கிறது, அதில் நமக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. அதன் மூலம் நாம் பாவனாமயா பஞ்ஞாவை நோக்கி செல்ல ஆரம்பிப்போம். மற்றொரு எடுத்துக்காட்டு மூலம் அறிவோம். ஒருவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். டாக்டரிடம் செல்கிறார். அவரை சோதித்த டாக்டர் ஒரு சீட்டில் மருந்து எழுதி தருகிறார். டாக்டர் மீது இவருக்கு மிகுந்த பக்தி. நோயாளிக்கு டாக்டர் மீது பக்தி இருப்பது மிகவும் நல்ல விஷயம், இருக்கவும் வேண்டும். டாக்டரிடம் நம்பிக்கை இல்லையெனில் மருத்துவம் எப்படி செய்து கொள்வது? இதுவே மூட பக்தியாக அமைந்துவிட்டால் என்ன செய்கிறார்? வீட்டிற்கு வந்து டாக்டரின் உருவச்சிலை செய்கிறார். அவரின் படத்தை வைத்து அதன் முன் பக்தி சாம்பிராணி ஏற்றி நைவேத்தியம் வைத்து பூமாலை போட்டு கைகூப்பி 3 முறை வணங்குகிறார். சுற்றி வந்து
மருந்து சீட்டை எடுத்து பாராயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். காலை 2 மாத்திரை, மதியம் 2 மாத்திரை, மாலை 2 மாத்திரை என பாராயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன கிடைக்கும்? காலம் முழுவதும் இதையே செய்து கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும்? இதுவே சுத்தமயா பஞ்ஞா, கேள்வி ஞானம். அடுத்த அடி எடுத்து வைப்போம். அதைவிட சற்று விபரமான மனிதராக இருப்பின் மறுபடி டாக்டரிடம் சென்று, தாங்கள் எழுதிய மருந்தினால் எனது நோய் எப்படி தீரும் என கேட்கலாம். டாக்டரோ மிகவும் விஷயம் தெரிந்தவர். அவருக்குள்ள நோயை பற்றி அறிவுறுத்தி அந்த நோயின் மூல காரணத்தை பற்றியும், இம்மருந்தை சாப்பிட்டால் நோயின் மூல காரணம் நீக்கப்பட்டு நோய் குணமாகும் என்பதையும் விளக்குவார். காரணம் நீங்கிவிட்டால் நோயும் நீங்கி விடுவல்லவா? நோயிலிருந்து நீ விடுபடுவாய். மிகுந்த சந்தோஷம். எனது டாக்டர் ஏன் இந்த மருந்தை எழுதி கொடுத்தார் என்பது புத்தி அளவில் தெரிந்துவிட்டது. மீண்டும் பைத்தியக்காரத்தனம். வீட்டுக்கு வந்து டாக்டரை பற்றி புகழ்ச்சியோ புகழ்ச்சி. பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் ஒரே சண்டை. உங்களுடைய டாக்டர் மிகவும் மோசம். என்னுடைய டாக்டரை பார், அவர் எழுதி தந்த மருந்தை பார். உங்களுடைய டாக்டர் கூறும் மருந்து மிகவும் மோசம், மருந்தை சாப்பிடுவதில்லை. ஆனால் மற்றவர்களுடன் சண்டை. ஏனெனில் டாக்டரிடமும் அவர் தந்த மருந்திடமும் மிகுந்த பற்றை வளர்த்து கொண்டதுதான். தர்மத்தின் பேரில் இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மகானும் உலகத்தில் பரவியுள்ள துக்கங்களைக் கண்டு எவ்வளவு துன்பம், எவ்வளவு கவலை, எவ்வளவு மாசுக்கள் என வருந்துகிறார். இதற்கு மருந்தாக தர்மத்தின் மருந்து, விபசனா மருந்து, அனுபவித்து அறியும் ஞானமாகிய மருந்தை துக்கத்திலிருந்து வெளிவர வேண்டி தருகிறார்கள். ஆனால் நாம் மருந்தை சாப்பிடுவதில்லை, தர்மத்தை நாம் கடைபிடிப்பதில்லை. எங்களுடைய மகான்தான் உண்மையானவர், உங்களுடைய மகான் மகானே அல்ல. எங்கள் மகான் சொன்னதே சரியானது, உங்கள் மகான் சொன்னது சரியல்ல. இப்படி வாழ்க்கை முழுவதும் வாத விவாதங்கள், சண்டைகள் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் தர்மத்தின் பாதையில் மட்டும் செல்ல மாட்டோம். இப்படிப்பட்ட நிலையில் கேள்வி ஞானம், சிந்தனை ஞானம் இரண்டும் இடையூறாகி விடுகிறது. மற்றுமொரு மிகப்பெரிய தடை, தர்மத்தை அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்பவன் பெரும்பாலும் தன்னுள் அகந்தையை உருவாக்கி கொள்கிறான். என்னை மாதிரி ஞானி இப்போது யார் இருக்கிறார்கள்? தர்மத்தை மிக ஆழமாக புரிந்து கொண்டுள்ளேன். தர்க்க விவாதங்கள் மூலமாக புரிந்து கொண்டுள்ளேன். எனவே 1000 பேருக்கு என்னால் நன்கு விளக்கி புரிய வைக்க முடியும். மிகவும் அலசி ஆராய்ந்து விளக்கி இதுதான் தர்மம் என புரிய வைக்க முடியும். இதுதான் உண்மை, மற்றதெல்லாம் சரியல்ல. வேறு நம்பிக்கை கொண்ட ஒருவரை விவாதத்தில் என்னால் தோற்கடித்து என்னுடைய நம்பிக்கையே சரி என நிரூபிக்க முடியும். எவ்வளவு அகந்தை, எவ்வளவு அகந்தை! இப்படிப்பட்டவன் 3வது அடியை எடுத்து வைக்க மாட்டான். அனுபவபூர்வமான ஞானத்தில் காலடி எடுத்து வைக்க மாட்டான். பாவம், அப்படியே இருந்து விடுவான். அவனுக்கு நன்மை எப்படி உண்டாகும்? கேள்வி ஞானம் நமக்கு ஊக்கமூட்டி நமது எண்ணங்களை சிந்தனை ஞானத்தை நோக்கி செலுத்தும் போதுதான் நன்மை பயப்பது ஆகும். அம்மாதிரியே சிந்தனை ஞானம் ஊக்கம் தந்து அனுபவபூர்வமான பாவனாமய ஞானத்தை நோக்கி செலுத்தினால்தான் நன்மை பயப்பதாக அமையும். இந்த அனுபவ ஞானமே நம்மை உய்விக்கும், மற்றவை அல்ல. மற்றவையால் நன்மை விளையப் போவதில்லை. அவற்றால் நமது மனதின் மேற்பகுதி மேலெழுந்த வாரியாக தூய்மையடையும். ஆனால் அதன் பயன் நிலையாக அமைவதில்லை. உலகம் முழுவதும் அனித்தியமானது, நிலையற்றது, அழிவு நிறைந்தது. மக்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். உற்பத்தியாகும் அனைத்தும் அழிந்து கொண்டே இருக்கிறது. நாம் கேட்டும் பார்த்தும் வந்துள்ள பல விஷயங்கள் உள்ளன. நமக்கு மிகவும் நெருக்கமானவர் இறந்து விடுகிறார். அவரை இடுகாட்டுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். சிதையில் அவரது உயிரற்ற உடல் வைக்கப்பட்டு தீமூட்டப்படுகிறது. நாம் அங்கு அமர்ந்து நமது முடிவும் இவ்வாறே என எண்ணுகிறோம். எவ்வாறு இன்று எடுத்து வரப்பட்ட சடலம் எரியூட்டப்பட்டதோ அவ்வாறே எனது உடலும் கொண்டு வரப்பட்டு எரியூட்டப்படும். இவர் இன்று தன்னுடன் எதையும் எடுத்துச் செல்லவில்லை, அனைத்தையும் விட்டு சென்று விட்டார். என்னையும் இவ்வாறே எரிப்பார்கள். என்னுடைய அனைத்து செல்வங்களும், உறவினர்கள், கணவன், மனைவி அனைவரும் இங்கேயே தங்கிவிடுவர். இவற்றின் மீது பற்று எதற்கு? ஞானம், மிகப்பெரிய ஞானம் உதிக்கிறது. ஆனால் எவ்வளவு நேரத்திற்கு? அந்த இடுகாட்டில் இருந்து ஒரு அடி கூட வெளிவரும் முன்னரே நான் எனது, நான் எனது ஆரம்பித்து விடுகிறது. அனைத்து ஞானமும்
பயனற்றதாகி விட்டதல்லவா? ஏனெனில் இது ஒரு பௌதிக ஞானம், அனுபவ ஞானம் அல்லவே. தம்ம சபைக்கு வந்து தம்ம பேருரையை கேட்கிறோம். இப்பொழுது அனுபவத்தின் வாயிலாகவும் அறிந்து கொண்டால் சொற்பொழிவு வெற்று சொற்பொழிவாக இருக்காது. உங்களது அனுபவம் மூலமாக உண்மையை தெரிந்து கொள்வீர்கள். இல்லாவிடில் என்ன நடக்கிறது? பேருரை கேட்டோம், மிகவும் நன்றாக இருந்தது. தர்மத்தின் விஷயம் எவ்வளவு நல்ல விஷயம்! விருப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், விருப்பு வெறுப்பு அற்றவனாக ஆகிவிடு, பற்றை விட்டு பற்றற்றவனாக ஆகு. இதுவே உண்மையான சரியான வழி. இதைவிட உயர்ந்தது என்ன இருக்க முடியும்? தர்மம் மிக நன்றாக புரிந்தது. தம்மஹலை விட்டு வெளியே வந்தவுடன், ஐயோ, எனது செருப்பு எங்கே போயிற்று? யார் எடுத்து போனார்கள்? இன்று தானே வாங்கினேன், புதிய செருப்பாயிற்று. மீண்டும் நான் எனது ஆரம்பமாகிறது. எவ்வளவு சீக்கிரம் பற்றற்று விருப்பு வெறுப்பற்று இருக்கும் எண்ணம் முடிவுக்கு வந்து விடுகிறது. ஏனெனில் அனைத்தும் அறிவின் பார்ப்பட்டதாயிற்றே, அனுபவம் ஏற்படவில்லையே. அதுவரை உண்மை புரிய வராது. அனுபவத்தை குறிக்க பாரதத்தில் மிக பழைய சொல் ஒன்று வழங்கி வந்துள்ளது, வேதன். வேதன் என்பது அனுபவத்தை குறிக்கும் சொல். தனது அனுபவம் சுவவேதன். சுவவேதன் அடிப்படையில் ஏற்படும் ஞானத்தை வேதம் என்றனர். நாளடைவில் புத்தக அடிப்படையிலான ஞானத்தை வேதம் என்று அழைக்கலாயினர். சுவவேதன் சுய அனுபவம், அதாவது 3½ கையளவு உடம்பினுள்ளே என்ன அனுபவம் ஏற்படுகிறது, என்ன அனுபவம் நிகழ்கிறது, அதன் அடிப்படையில் ஏற்படும் ஞானமே நமக்கு நன்மை தரக்கூடிய ஞானமாகும். முழுமையான புத்தரான யாராயினும், முழுமையான புத்தராகக்கூடிய யாராயினும், அரகந்தாகும் யாராயினும், சித்தார்த்த கௌதமருக்கு மட்டுமான விஷயமல்ல, யாராயினும் தங்களது உடலெனும் பிரபஞ்சத்தின் உண்மைகளை அனுபவத்தின் மூலம் சுயமாக தாமே ஆய்ந்து அறிந்தவர்களே. இவ்வாறே மனம் முழுவதுமான உண்மைகள் சொந்த அனுபவத்தின் மூலமாக உடல் மீது உணர்ச்சிகள் அளவில் அனுபவித்து அறிந்த உண்மைகளை பிரித்து பிரித்து பகுத்து பகுத்து அலசி ஆய்ந்த பின்னரே இறுதி நிலையை அடைந்துள்ளனர். நான் என அழைக்கும் இம்முழு உடலும் அழியக்கூடியது. உண்மையிலேயே உடல் என்பது என்ன? இதன் முடிவான உண்மையை அனுபவம் மூலம் அறிந்து கொள்கிறார்கள். இவ்வாறே மனதின் செயல்பாடுகள் இவற்றை ஸ்தூலத்தில் ஆரம்பித்து பிரித்து பகுத்து பிரித்து பகுத்து அலசி ஆராய்ந்து அவ்விரண்டின் முடிவான உண்மை வரை அடைந்து விடுகிறார்கள். உடல் மற்றும் மனதின் முடிவான உண்மைகளை அனுபவத்தின் மூலம் கண்டபின் உடல் மற்றும் மனதை கடந்த நிலை என்ன என்பதை அறிகிறார்கள். உடல் மற்றும் மனதின் அனைத்து பகுதிகளும் நிலையற்றது, அழியும் தன்மை கொண்டது என காண்கிறார்கள். இது சாஸ்திரங்கள் சொன்ன விஷயமல்ல, குரு சொன்னார் என்பதனால் ஏற்றுக்கொண்ட விஷயமல்ல, உணர்ச்சிகளின் அடிப்படையில் அனுபவித்து அறிந்த விஷயம். பார், உற்பத்தியாகிறது, அழிகிறது, உற்பத்தியாகிறது, அழிகிறது. எனவே அனித்தியமானது, அழியும் தன்மை கொண்டது, நிலையற்றது. அனுபவ அடிப்படையில் அறிந்து அறிந்து உடல் மற்றும் மனதை கடந்து சென்று பார்க்கும்போது அங்கு எதுவும் தோன்றுவதில்லை, மறைவதில்லை. அப்போதுதான் இது நிலையானது, சாஸ்வதமானது, அமிர்தமானது, அழிவற்றது என அறிகிறார்கள். அவ்வாறு அனுபவித்து பின் இந்திரிய உலகத்திற்கு திரும்பும் இந்த நிலை, இந்த அனுபவம் சில கணங்கள் இருக்கலாம், சில நொடிகள் இருக்கலாம், சில நிமிடங்கள், சில மணி நேரங்களும் நீடிக்கலாம். மீண்டும் இந்திரிய நிலைக்கே திரும்புவர். இந்திரியங்களை கடந்த நிலை, பிறப்பு இறப்பு அற்ற நிலையில் இருந்து மீண்டும் இந்த இந்திரிய உலகத்துக்கு திரும்புகின்றனர். ஆனால் திரும்பிய பிறகு மனிதன் முழுவதுமாக மாறிப்போகிறார். இயல்பே மாறிவிடுகிறது. உள்ளே உள்ள உண்மைகளை தரிசிக்கும் இந்த செயல் அனைத்தும் இவ்வுடம்பு என்றால் என்ன, எப்படிப்பட்டது என்பதை அறியும் ஆவலை பூர்த்தி செய்வதற்காக அல்ல. உண்மையை ஆராய்ந்து அறியும் தூய்மைப்படுத்தும் இப்பயணத்தில் அடிமனதின் இயல்புகளை மாற்றிக்கொண்டே செல்கிறோம். இவ்வாறு அடிமனதின் இயல்பு மாற மாற மாசுக்களிலிருந்து விடுபட்டு நாம் நமது துக்கங்களிலிருந்து விடுபட்டு கொண்டே செல்கிறோம். இம்மனிதர் முழுமையாக சுயமாக புத்தராக மாறிய இவர் இதைத்தான் செய்தார். இதற்கு முன் பலவிதமான அநேக தியான முறைகளை செய்து பார்த்தார், ஒன்றும் ஆகவில்லை. பின் தனக்குள்ளே உள்ள உண்மைகளை பார்க்க தீர்மானித்தார். உடல் மற்றும் மனம் இவ்விரண்டின் இணைப்பினால் ஏற்படும் எதிர்வினைகள், இவற்றின் உண்மைகளை பார்க்கலானார்.
எனவே இவ்விதமாகவே மூச்சு வேலையை ஆரம்பித்து பார்த்து கொண்டே செல்ல செல்ல உணர்ச்சிகள் தெரிய ஆரம்பித்தன. பின் ஆழத்தில் அமிழ்ந்துள்ள அனைத்து விஷயங்களும் புரிய ஆரம்பித்தது. என்ன புரிந்தது? இவ்வுடம்பு முழுவதும் அவ்வளவு திடமாக தெரிகிறது. உள்ளே புகுந்து அனுபவித்து பார்க்க பார்க்க இதன் திடத்தன்மை மறைந்து கொண்டே போகிறது. காலமாகலாம், எவ்வளவு காலம் ஆகும் என்பதை நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் எவ்வாறு சொல்லப்படுகிறதோ அவ்வாறே பயிற்சி செய்து கொண்டே போனால், ஆய்ந்தும் பகுத்து கொண்டும் முன்னேறினால் இதற்கு மேலும் துண்டாட பகுத்து பார்க்க எதுவும் இல்லை என்ற நிலை வரும். உடல் முழுவதும் அணு துகள்களால் ஆகியுள்ளது. மேலும் இதை பகுக்க இயலாது. இதுதான் இறுதி உண்மை, பௌதீக உலகத்தின் இறுதி உண்மை. சிறிய, மிகச்சிறிய, நுண்ணிய பரமணுக்கள். இவ்வளவு நுண்ணிய துகள்களை பரமணு என்ற சொல் கொண்டு அழைக்கவில்லை, ஏனெனில் அவ்வளவு நுண்ணியதாக இருந்தது. அக்கால இந்தியாவில் இந்நிலையை கூற சரியான சொற்களே இல்லை. எனவே இதை அட்ட கலாப என்ற புதிய சொல் கொண்டு அழைத்தார். பாரதத்தின் வளமான மொழிக்கு அட்ட கலாப என்ற புதிய சொல்லை வழங்கினார். பழைய மொழியில் கலாப என்றால் கூட்டு தனிப்பொருளை குறிக்கும். 8 விஷயங்கள் பிரிக்க முடியாதபடி இணைந்துள்ள கூட்டு தனிப்பொருள். 8ம் இணைந்தே இருக்கும். என்ன 8 விஷயங்கள் இணைந்துள்ளன? பூமி தாத்து, நீர் தாத்து, வாயு தாத்து, அக்னி தாத்து. இந்நான்கு மகா தாத்துக்களும் அதன் குணங்கள், தர்மங்கள், இயல்புகளின் சங்கமம். ஒவ்வொரு மகாபூதமும் தனித்தனி இயல்பு கொண்டது. இந்த 4 இயல்புகளும் 4 பூதங்களும் இணைந்ததே இந்த கூட்டுப்பொருள். இது மேலும் பிரிக்க முடியாத கூட்டுப்பொருள். இதுவே பௌதிக உலகத்தின், நமது உடல் மற்றும் பௌதீக உலகத்தின் இறுதி உண்மை. இது மீண்டும் பகுக்க முடியாதது. இந்த இறுதி உண்மையை அனுபவித்து உணரும்போது ஒரு துகளுக்கும் மற்றொரு துகளுக்கும் இடையே இடைவெளி, இதையே ஆகாயம் என்றனர். 2 கலாபங்களுக்கு இடையே அவ்வளவு பெரிய வெற்றிடம், அவ்வளவு பெரிய வெற்றிடம் நமக்கு தெரிவதோ திடமானது என. ஆனால் திடம் என்ன திடம்? உண்மையோ வேறாக உள்ளது. ஆகவே உண்மையை அனுபவித்து அனைத்தும் மாறிக்கொண்டே இருப்பது, எரிவது, அதிர்வது என அறிந்து கொள்கிறார். சப்போ பஜ்ஜலிதோ லோகோ சப்போ லோகோ பகம்பிதோ பகம்பிதோ பகம்பிதோ. உடல் முழுவதும், மனம் முழுவதும் எரிகிறது, அதிர்கிறது, எரிகிறது, அதிர்கிறது. வேகமாக உதிக்கிறது, அழிகிறது, உதிக்கிறது, அழிகிறது. உலகம் முழுவதும் இதுவே நிகழ்வதை காண்கிறார். மிகுந்த வேகத்துடன் உதிப்பதையும் அழிவதையும் காண்கிறார். மேலெழுந்த வாரியாக நாம் அனித்தியத்தை, உற்பத்தி மற்றும் அழிவு மூலம் அறிந்திருக்கிறோம். யார் பிறக்கிறார்களோ அவர்கள் இறக்கிறார்கள். இதுவோ நிலையற்ற தன்மையை அறிவுபூர்வமாக அறிந்து கொள்வது. ஆனால் அனுபவம் மூலம் காண்பதோ ஒவ்வொரு பரம அணுவும் உற்பத்தி ஆகிறது, அழிகிறது, தோன்றுகிறது, மறைகிறது. அதை அனுபவித்து கூறுகிறார். நான் விரலை சொடுக்கும் பொழுதில், கண்ணிமைக்கும் கனப்பொழுதில் இந்த நுண்ணிய அணுத்துகள்கள் தோன்றி மறைவதோ அநேக 100,000 கோடி முறை. அநேக 100,000 கோடி முறை எனில் 1,00,000 கோடி, அதாவது அநேக லட்சம் கோடி முறை, அதாவது கோடி 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 முறை. 100,000 கோடி எனில் ஒன்றுக்கு பின் 12 பூஜ்யங்கள், அதுவும் அநேக முறை எனில் அந்நாட்களின் பழக்கம் இதுவாக இருக்கலாம். எண்ண முடியாத எண்ணிக்கை 100,000 கோடி என கூறி வந்திருப்பார். ஆனால் மகான்கள் அர்த்தமற்ற செய்தி சொல்வதில்லை. இன்றைய விஞ்ஞானிகளும் சோதனை செய்ய ஆரம்பித்தனர். பருப்பொருளை சோதனை செய்தனர். இன்றிலிருந்து 100 வருடங்களுக்கு முன் மேற்கத்திய விஞ்ஞானிகள் சோதனை செய்து ஆராய்ந்து இவ்வுண்மையை அறிந்து கொண்டனர். மேலோட்டமாக திடமாக தெரியும் இவ்வனைத்து பருப்பொருளும் திடமானதல்ல. இந்த entire material world, there is no solidity, it is mere waveless. உண்மை என்னவெனில் அனைத்தும் அலைகள், அலைகள் மட்டுமே. மேற்கத்திய விஞ்ஞானிகள் இவ்விஷயத்தை அறிவார்கள். பாரதத்தின் ஒரு விஞ்ஞானி தன்னுள்ளே நிறைந்த உண்மையை பார்த்து அறிந்து கொண்டார். இன்றிலிருந்து 30-40 ஆண்டுகளுக்கு முன் மேற்கத்திய விஞ்ஞானி ஒருவர் கலிபோர்னியாவைச் சேர்ந்த பர்க்லி யூனிவர்சிட்டியின் பௌதிகத்துறையின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் டாக்டர் ஆல்வரேஸ் 30-40 வருடங்களுக்கு முன் பௌதிகத்தில் நோபல் பரிசை பெற்றவர். நோபல் பரிசு சாதாரண மனிதர்களுக்கு தரப்படுவதில்லை. ஏதோ ஒரு புதிய விஷயத்தை அவர் ஆராய்ந்து கண்டுபிடித்தார்.
100 வருடங்களுக்கு முன்னேயே இந்த திடப்பொருள்கள் அலைகள் இன்றி வேறு இல்லை என தெரிய வந்திருந்தது. இவர் ஒரு அணுவானது ஒரு நொடியில் எத்தனை முறை தோன்றி மறைகிறது என அறிய விரும்பினார். ஒரு நொடியில் எத்தனை முறை தோன்றி மறைகிறது, எத்தனை அலைகள் உருவாகி மறைகிறது, எப்படி எண்ணுவது? கண்ணால் காண முடியாததை எண்ணுவது எப்படி? எனவே பபிள் சேம்பர் என்றொரு உபகரணத்தை உண்டாக்கினார். சரியாகவே பெயர் வைத்தார். ஏனெனில் இவ்வனைத்து அணுக்களும் நுரைகள் மாதிரியே இருக்கின்றன. ஒவ்வொரு கணமும் இந்நுரைகள் உருவாகி மறைகின்றன. அவ்வுபகரணத்தின் துணை கொண்டு அவர் அறிவித்தது, ஒவ்வொரு நொடியும் மிக நுண்ணிய இவ்வணுக்கள் தோன்றி மறைவது ஒன்றுக்கு பின் 22 பூஜ்யங்கள் வைத்தால் வரும் எண்ணிக்கைக்கு சமம். அத்தனை முறை தோன்றி மறைகிறது, ஒன்றுக்கு பின் 22 பூஜ்யங்கள். மேற்கத்திய விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு. நுண்ணிய பரம துகள்களின் தோற்றம் மறைவு ஒரு நொடியில் ஒன்றுக்கு பின் 22 பூஜ்யங்கள் இணைந்த எண்ணிக்கை. பாரதத்தின் ஒரு மாபெரும் விஞ்ஞானியும் இவ்வுண்மையை அனுபவித்து அறிந்து கண்ணிமைக்கும் பொழுதில் அநேக 100,000 கோடி முறை தோன்றி மறைவதாக தெரிவித்தார். இருவரும் அடைந்தது ஒரே உண்மை. ஆனால் எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இருவரிடையே எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இத்தியான முறையோ தர்மத்தின் கங்கை. அநேக மக்கள் எல்லா நாட்டிலிருந்தும் வருகின்றனர். எல்லா ஜாதி மக்களும் எல்லா இன மக்களும் வருகின்றனர். எல்லா நம்பிக்கை கொண்ட மக்களும் வருகின்றனர். அநேகர் மேற்கத்திய நாடுகளிலிருந்தும் முகாம்களுக்கு வருகின்றனர். பர்க்லே என்ற அவ்விடத்தைச் சேர்ந்த ஒருவரும் வந்திருந்தார். இவ்விஷயத்தை கேட்டு திரும்பிச் சென்ற பின் நேராக டாக்டர் ஆல்வரிசை சந்திக்க சென்று விட்டார். பின் இங்கு வந்து தான் டாக்டர் ஆல்வரிசை சந்தித்ததாக கூறினார். பாவம், அந்த டாக்டரை நாம் குறை கூறவில்லை. ஆனால் உண்மை என்னவெனில், மிகுந்த இறுக்கம் நிறைந்த, கவலைகள் நிறைந்த, அழுத்தம் நிறைந்த, உணர்ச்சி வசப்படும் மனிதராக இவர் காணப்பட்டாராம். என்ன ஆயிற்று? அவரும் அதே உண்மையைத்தான் அடைந்தார். பாரதத்தின் ஒரு விஞ்ஞானியும் அதே உண்மையைத்தான் அடைந்தார். ஆனால் இவரோ தூயவராக, உயர்ந்தவராக, முக்தி பெற்றவராக ஆகிவிட்டார். அளவற்ற அன்பு நிறைந்தவரானார். எல்லையற்ற கருணை நிறைந்தவரானார். அளவற்ற நல்லெண்ணம் நிறைந்தவரானார். எல்லையற்ற உள்ள சமநிலை கொண்டு விளங்கினார். ஆனால் அதே உண்மையை அடைந்த மேற்கத்திய விஞ்ஞானியோ இறுக்கம் மிக்கவராயிருந்தார். இம்மனிதர் முதலாவது அணுகுண்டு தயாரிப்பில் பங்கேற்றவர். முதலாவதாக ஜப்பானில் போடப்பட்ட அணுகுண்டு தன்னால் வடிவமைக்கப்பட்டதையும் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதையும் காண வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்தது. குண்டு போட்ட விமானத்திலே ஏறி சென்று பார்க்கிறார். இவ்வளவு நாசத்திற்கு காரணமாக உதவியாக இருந்தவரின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏன் இருவருக்கும் இடையே இவ்வளவு வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாரதத்தின் விஞ்ஞானியோ அனுபவ ஞானத்தை தனதாக்கினார். தன் அனுபவம் மூலம் உண்மைகளை அறிந்தார். ஆனால் மேற்கத்திய விஞ்ஞானிக்கோ தனது அறிவின் மீது நம்பிக்கை, புத்தியின் மீது விசுவாசம், தனது உபகரணத்தின் மீது நம்பிக்கை. சிந்தன்மயா பஞ்ஞா, சிந்தனை ஞானமாகி விட்டதல்லவா? இதில் மாசுக்கள் எப்படி வெளியேறும்? பாவனாமயா பஞ்ஞா எனும் அனுபவ ஞானம்தான் மாசுக்களை வெளியேற்றும். உள்ளே அனுபவித்து சொந்த அனுபவத்தின் மூலம் அறிய ஆரம்பித்தால் மனது மாறிக்கொண்டே செல்லும். மனதின் இயல்பு மாறிக்கொண்டே செல்லும். இந்த உடல் மற்றும் மனதின்பால் ஏற்பட்டுள்ள நான் எனது என்ற இப்பற்று உடைந்து கொண்டே போகும். பற்றற்றவராக மாறிக்கொண்டே இருப்பார். எனவே அனுபவம் மூலம் அறியும் பாவனாமயா ஞானத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அறிவார்ந்த பொழுதுபோக்குக்காக அல்ல, ஏதோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பூர்த்தி செய்வதற்காக அல்ல. அனுபவம் மூலம் உண்மை அறிந்து நமது மாசுக்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். அனுபவம் நமது ஞானம். அனுபவ அடிப்படையிலானதாக, நமது சொந்த அனுபவத்தில் உதித்ததாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு சமநிலை, ஒரு சக்தி தேவைப்படுகிறது. இயற்கை அல்லது சொல்ல விரும்பினால் பரமாத்மா, அல்லாஹ், மனிதர்கள் அனைவருக்கும் இச்சக்தியை வழங்கி இருக்கிறது. தனக்குள்ளே இச்சக்தியை வெளிப்பித்து உள்நோக்கி பயணித்து உண்மையை அனுபவம் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அனுபவ ஞானத்தை உள்ளே எழுப்பும் சக்தி ஒவ்வொருவரிடமும் உள்ளது. அச்சக்தியை விழிப்புறவில்லை எனில் என்ன செய்வது? கண்ணிருந்தும் பார்க்கும் சக்தி இல்லையெனில் ஒருவர் எப்படி பார்க்க இயலும்? கேட்கும் சக்தி இல்லையெனில் காதிருந்தும் கேட்பது எப்படி? எனவே அச்சக்தியை முதலில் எழுப்புவோம். அவ்வாறே உடல் முழுவதும் உள்ளே தோன்றி மறைந்து கொண்டிருப்பதை உணர்ச்சிகளின் அளவில் அறியும் சக்தி இல்லையெனில் எப்படி அறிய இயலும்?
பின் அறிவை சார்ந்தே இருக்க நேரும். இச்சக்தியை எழுப்புவது மிகவும் அவசியம். நாட்டில் ஒரு கதை சொல்லுவதுண்டு. 2 ஏழை சிறுவர்கள். அவர்களில் ஒருவன் பிறவியிலேயே பார்வையற்றவன். இருவரும் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் பார்வையற்றவனுக்கு உடல்நலம் குன்றியது. மிகுந்த காய்ச்சல். நீ இங்கே இரு, உனக்காக நான் இன்று பிச்சை எடுத்து வருகிறேன் என கூறிவிட்டு மற்றவன் பிச்சை எடுக்கச் சென்றான். தற்செயலாக அன்று அவனுக்கு பால் பாயசம் கிடைத்தது. மிகுந்த சந்தோஷமடைந்தான். பாத்திரம் இல்லாததால் கையில் கிடைத்த பாயாசத்தை குடித்து விட்டான். திரும்பி வந்து நேர்மையுடன் மற்றவனிடம் பாயாசம் எடுத்து வர இயலாததை கூறினான். இன்று பாயாசம் கிடைத்தது, என்னிடம் பாத்திரமில்லை. மிகுந்த சுவை நிறைந்த பாயாசம் என்றான். மற்றவனோ பாவம், பாயாசத்தை பார்த்ததே இல்லை. அவன் பாயாசம் என்றால் என்ன என்று கேட்டான். பாயாசம் என்றால் என்னவென்று தெரியாதா என இவன் கேட்க, நான் பார்த்ததோ சாப்பிட்டதோ இல்லை, ஆதலால் எனக்கு எப்படி தெரியும் என்று கூறினான். பாயாசம் வெண்மையானது. வெண்மையானது என்றால் என்ன என்று கேட்டான் அவன். பிறப்பிலேயே பார்வையற்ற அவனுக்கு வெண்மை எப்படி தெரிந்திருக்கும்? இவன் சொன்னான், கருப்பாக இல்லாததுதான் வெள்ளை. அவன் கேட்டான், கருப்பு என்றால் என்ன? முட்டாளே, உனக்கு கருப்பும் தெரியாது, வெள்ளையும் தெரியாது. தெரியாது, நான் என்ன செய்வேன்? எனக்கு புரியவை. அப்போது பக்கத்தில் இந்த கொக்கை பிடித்து வந்து, வெள்ளை என்பது இது மாதிரி தான் என்றான். இவனோ, கொண்டு வா, வெள்ளை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று கூறினான். பாவம், கண் இல்லை அல்லவா? விரல்களால் தடவி பார்த்துவிட்டு கூறுகிறான், வெள்ளை எப்படி இருக்கும் என்று இப்போது தெரிந்துவிட்டது. மிகவும் மென்மையானது, மிகுந்த மிருதுவானது. இவன் சொல்கிறான், முட்டாளே, மிருதுவாக அல்லது சொரசொரப்பாக இருப்பதற்கும் வெள்ளைக்கும் என்ன சம்பந்தம்? வெள்ளை வெள்ளைதான். அது மிருதுவாகவும் இருக்கலாம், சொரசொரப்பாகவும் இருக்கலாம். ஆனால் வெள்ளை என்பது இந்த பறவை போல் இருக்கும். நீ தான் சொன்னாய் வெள்ளை என்றால் இப்பறவை போல என. நானும் தடவி பார்த்தேன், மென்மையாக தெரிந்தது. ஆனால் நீயோ மென்மையும் இல்லை என்கிறாய். அப்படியானால் வெள்ளை எப்படி இருக்கும் என்று சொல். நீ நன்றாக பார். இப்பறவை எப்படியோ அப்படியே வெள்ளை, கொக்கு போன்ற வெள்ளை. பாவம், என்ன செய்வான்? மீண்டும் அப்பறவை மீது கைகளை செலுத்தி கழுத்திலிருந்து ஆரம்பித்து உடல் முழுவதும் தடவி பார்த்து பின் சொன்னான், இப்போது புரிந்து கொண்டேன். வெள்ளை என்பது கோணலானது. உன்னுடைய பாயாசமும் கோணலானது. கடைசியாக இவனுக்கு தெரிய வந்தது, பாயாசம் கோணலானது. இம்மாதிரியே மத சம்பந்தமாக பாரதமாகட்டும், பாரதத்திற்கு வெளியிலாகட்டும், நமது மத நூல், நமது அறநூல், நமது தத்துவம் என பேசுபவர்கள் இவ்வனைவருக்கும் பாயாசம் வளைவானதுதான். அனுபவித்து பார்க்கவில்லை அல்லவா? காதால் கேட்ட விஷயம் அனுபவிக்கும் சக்தியை எழுப்பவில்லை அல்லவா? 3 நாட்களாக இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தங்கள் உணர்ச்சிகளை கொண்டு அனுபவித்து ஞானத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். மூச்சிலிருந்து ஏன் ஆரம்பித்தோமெனில், சிறிய இடத்தில் மூச்சை உணர்ந்து கொண்டே பயிற்சி செய்ய இச்சிறிய இடத்திற்குள் உணர்ச்சிகள் தோன்ற ஆரம்பித்தன. சுய அனுபவம் ஏற்பட்டது, பிறருடைய அனுபவம் அல்ல. வெப்பம் ஏற்படுமாயின் அது எனக்கு அனுபவமாகிறது. வெறும் கற்பனை அல்ல, உண்மையாகவே உணரப்படுகிறது. நெஞ்சு துடிப்பு ஏற்படுகிறது எனில் என்னால் உணரப்படுகிறது, கற்பனை அல்ல, மற்றவர்கள் சொன்ன விஷயம் அல்ல. இவ்வாறு நமது சுய அனுபவம் இங்கு ஆரம்பமாகியுள்ளது. நாளை உடல் முழுவதும் இவ்வுணர்ச்சிகள் ஏற்படுவதை காண்பீர்கள். உங்களது அனுபவம் மூலம் உண்மையை அறிய ஆரம்பிப்பீர்கள். ஞானத்தின் வேலை சரியான வடிவில் ஆரம்பித்துவிடும். என்னவாகும்? இதன் விளைவு என்னவாகும்? முன்னேறி சென்றால் முதலாவதாக நிலையற்ற தன்மையின் ஞானம் உதிக்கும். இவ்வனைத்தும் நிலையற்றது, அழியக்கூடியது, நிலையற்றது, அழிவுக்கு உட்பட்டது என கூறி வந்திருக்கிறோம். இப்போது சொந்த அனுபவம் மூலம் அறிவோம். உண்மையிலேயே நிலையற்றது, உண்மையிலேயே அழியக்கூடியது பார். உருவாகிறது, அழிகிறது, உற்பத்தியாகிறது, அழிகிறது. அனுபவம் ஆகவில்லையெனில் மயக்கம் தோன்றும். வெளி உலகத்தை பார்த்து அனித்தியமானது, அழியக்கூடியது, நிலையற்றது என கூறுவது மிகப்பெரிய மயக்கம். கண்ணால் பார்த்து அழியக்கூடியது, நிலையற்றது என கூறுவதும் மயக்கமே. அப்படி என்ன மயக்கம்? என் நிகழ்ச்சி மிகுந்த விரைவுடன் வேகமாக நடைபெறுகிறதோ அது நமக்கு மயக்கத்தை தோற்றுவிக்கிறது, மிகப்பெரிய மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு எடுத்துக்காட்டு மூலம் அறிவோம். ஒரு மனிதன் இரவு உறங்கும் முன் ஒரு தீபம் ஏற்றினார். மெழுகுவர்த்தி ஏற்றிவிட்டு
தூங்கிவிட்டார். காலை எழுந்தார். அதே தீபம் மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தோற்றத்தினால் ஏற்படும் மயக்கம், அவரை பொறுத்த மட்டில் அதே தீபம், அதே மெழுகுவர்த்தி தற்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதே ஒளி தற்போதும் இருக்கிறது. ஆனால் அதே வெளிச்சமா? இரவு முழுவதும் எரிந்து எரிந்து எவ்வளவு மாறிவிட்டது! மிகுந்த கவனத்துடன் பார்த்தால் ஒவ்வொரு நொடியும் ஒரு ஜுவாலை எழுகிறது, அழிந்து போகிறது. மீண்டும் ஒன்று எழுகிறது, அழிந்து போகிறது. மூன்றாவது எழுகிறது, அழிந்து போகிறது. சிறிது கூட இடைவெளி இல்லை. ஒன்றன் பின் ஒன்றாக ஜுவாலை எழுந்து அழிந்து போய்க்கொண்டே இருக்கிறது. நமக்கு ஏற்படும் மயக்கமோ அதே ஜுவாலை எரிந்து கொண்டிருப்பதாக, அதுவோ மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த எலக்ட்ரிக் பல்பை நோக்குங்கள். நமக்கு என்ன எண்ணம் வருகிறது? அதே எலக்ட்ரிக் பல்பின் அதே ஒளி. எங்கே அதே ஒளி? அதே ஒளியாக இருந்தால் மாத கடைசியில் எலக்ட்ரிக் கம்பெனியிலிருந்து பில் எதற்கு அனுப்புகிறார்கள்? இவ்வளவு கரண்ட் பயன்படுத்தி இருக்கிறீர்கள், அதற்கான பணம் தாருங்கள் என்கிறார்கள். எதற்கு பணம்? பல்ப் நாம் வாங்கியது, சுவிட்ச் நம்முடையது, நாம் சுவிட்சை போட்டோம், ஒளி வந்தது, நீ ஏன் பணம் கேட்கிறாய்? ஆனால் அவர்கள் சரியாகத்தான் கேட்கிறார்கள். அவர்கள் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து அதை கம்பி வழியாக அனுப்புகிறார்கள். அந்த மின்சாரம் கம்பி வழியாக வந்து எரிகிறது, வருகிறது, எரிகிறது. மிக வேகமாக தோன்றுகிறது, அழிகிறது, தோன்றுகிறது, மறைகிறது. நமக்கோ அதே ஒளி என்ற பிரமை ஏற்படுகிறது. இப்பிரமையை நீக்குவது எப்படி? காட்சிகள் எதிரே உள்ளது, கண்ணால் காண்கிறோம். ஆனால் சரியானதாக இல்லையே. ஏனெனில் பகுத்து பார்க்கப்படவில்லை, ஆய்ந்து பார்க்கப்படவில்லை, அதன் ஆழம் வரை செல்லவில்லை. மற்றொரு எடுத்துக்காட்டு மூலம் பார்ப்போம். காலையில் ஒரு படகில் ஏறி நதியின் அக்கறைக்கு சென்று விட்டேன். அக்கறையில் நாள் முழுவதும் தங்கி எனது வேலைகளை முடித்துவிட்டு மாலை அதே படகு மூலம் இக்கரைக்கு திரும்பி வந்து விடுகிறேன். என்ன பிரமை ஏற்படுகிறது? காலையில் நான் கடந்த அதே கங்கையைத்தான் மாலையிலும் கடக்கிறேன். இப்பிரமையில்தான் அனைவரும் இருப்பார்கள் இல்லையா? ஆனால் காலையில் பார்த்த கங்கை எங்கே? காலையில் பார்த்த கங்கை எங்கோ சென்று விட்டது. ஆனால் மனப்பிரமையோ அதே கங்கை என்கிறது. சற்று அந்நதியில் மூழ்கி பார்க்கலாம். ஒரு தடவை மூழ்கி தலையை மேலே தூக்குகிறேன். இரண்டாவது தடவை மூழ்கி தலையை மேலே தூக்குகிறேன். மூன்றாவது முழுக்கு போட்டு தலையை மேலே தூக்குகிறேன். நாம் நினைப்பதுவோ அதே கங்கையில்தான் மூழ்கி எழுகிறோம் என்று. சற்று கவனமாக பார்ப்போமேயானால் அதே கங்கை எங்கே? முதலில் நாம் மூழ்கிய கங்கை ஓடிவிட்டது. அதன் ஒரு துளி கூட மீந்திருப்பதில்லை. இரண்டாவது மூழ்கியது மற்றொரு கங்கையில், மூன்றாவது மூழ்கியது மூன்றாவது கங்கையில். இப்பிரமையை நீக்க மிகுந்த கவனத்துடன் பார்க்க வேண்டியுள்ளது. இப்படி மிகுந்த கவனத்துடன் பார்த்தாலும் நமக்குள்ளே ஆய்ந்து பகுத்து பார்ப்பதற்கான சக்தி நம்மிடம் எழவில்லை எனில் பிரமைதான் உண்டாகும். மெழுகுவர்த்தியின் ஜுவாலை, தீபத்தின் ஒளி இவற்றை நமது கண்களின் சக்தி கொண்டு காண முடிகிறது. ஜுவாலை எழுவதையும் அழிவதையும் காண முடிகிறது. ஆனால் இந்த எலக்ட்ரிக் பல்பின் ஒளி உற்பத்தியாகி அழிவதை கண்களால் பார்க்க இயலவில்லை. இது நமது கண்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது. நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அவ்வாறே பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையும் நாம் பார்க்கும்போது முதல் முழுக்கின் போது உள்ள கங்கை, இரண்டாவது மூழ்கின கங்கை, மூன்றாவது மூழ்கின கங்கை என கண்களால் கண்டு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எம் மனிதன் மூழ்கி எழுந்தானோ அவனே பாய்ந்து ஓடிவிட்டான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இரண்டாவது மூழ்கியது முற்றிலும் மற்றொரு மனிதன், மூன்றாவது மூழ்கியது மூன்றாவது மனிதன். எப்படி புரிந்து கொள்வது? அனுபவிக்கும் சக்தி விழிப்புற வேண்டுமல்லவா? இந்த கோயங்கா அரை மணிக்கு முன் பேசாமந்த, 3/4 மணி நேரத்திற்கு முன் பேசாமந்த அதே கோயங்கா தான் என்று விபசனாவோ உள்ளே நோக்கும் ஞானமோ இல்லாதிருந்தால் நினைத்திருப்பேன். 1 மணி நேரத்திற்கு முன்பிருந்த அதே கோயங்கா, காலை இருந்த அதே கோயங்கா, 1 மாதம் முன்பிருந்த அதே கோயங்கா, 1 வருடத்திற்கு முன்பிருந்த, 20 வருடங்களுக்கு முன்பிருந்த, 60 வருடங்களுக்கு முன்பிருந்த, 65 வருடங்களுக்கு முன்பிருந்த அதே கோயங்கா, அதே கோயங்கா, அதே கோயங்கா. எவ்வளவு பெரிய மனப்பிரமை! அந்த கோயங்கா எங்கே? இந்த 3/4 மணி நேரத்தில் இக்கோயங்கா எத்தனை முறை இறந்து பிறந்திருக்கிறார் என்பது தெரியாது. ஒவ்வொரு கணமும் கோடிக்கணக்கான முறை தோன்றுகிறார், மறைகிறார்.
தோன்றுகிறார், மறைகிறார், பிறக்கிறார், இறக்கிறார், பிறக்கிறார், இறக்கிறார். இந்த உண்மையை நமது சொந்த அனுபவம் மூலம் அறியாதவரை இந்த மயக்கம் பிரமை நீடித்திருக்கும். நான் நான் இந்த நான் மீது ஏற்பட்ட அளவற்ற பற்று அனித்திய ஞானம் நம்முடைய தோன்றும். நமது பயிற்சி தொடர தொடர இந்நிலையில்லாத தன்மையின் ஞானம் தோன்றும். இன்று இந்த சிறிய இடத்தில் கொஞ்சம் உணர்ச்சிகள் தெரிய ஆரம்பித்தன. நாளை நாம் பயிற்சி ஆரம்பிக்கும்போது இன்னும் அதிகமாக தெரியும். நீண்ட நெடிய பாதை எந்த மாயாஜாலமும் அல்ல. ஒவ்வொரு வேளையும் மிகுந்த உழைப்புடன் செய்ய வேண்டும். உழைத்து உழைத்து இவ்வுடல் முழுவதும் அணுத்துகள்கள் மட்டுமே என்ற நிலையை அடையலாம். மனம் முழுவதும் அதிர்வலைகள் மட்டுமே. ஒவ்வொரு கணமும் தோன்றுதல் மறைதல், தோன்றுதல் மறைதல். உண்மையிலேயே நிலையற்றது, உண்மையிலேயே அனித்தியமானது. இன்று அறிவின் துணை கொண்டு அனித்தியமானது, மாறும் தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஒரு சிறிய குழந்தை பிறக்கிறது. எவ்வளவு அழகு, எவ்வளவு மென்மை! அக்குழந்தையை 10 வருடம் கழித்து பார்க்கும்போது ஒரே அடியாக மாறி போயிருக்கிறது. 20 வருடங்களுக்கு பிறகு மேலும் மாற்றம். 40, 50, 60, 80 வருடங்களுக்கு பின் பார்க்கும்போது முற்றிலும் மாற்றம். அதே குழந்தை பிறக்கும் போது கொண்டிருந்த மென்மையான உடல் 80 வருடங்களுக்கு பின் பார்க்கும்போது உடலில் சுருக்கங்கள். என்ன ஆயிற்று? அதே குழந்தைக்கு என்ன ஆயிற்று? இப்போது அதே குழந்தை இல்லை. என்ன ஆயிற்று? ஒவ்வொரு 10வது ஆண்டின் இரவிலும் போர்வை போட்டு தூங்கும்போது யாரோ அல்லாஹ் வந்து மந்திரக்கோலை சுழற்றினார். காலை முழுவதுமாக மாறி எழுந்தார். அவ்வாறு ஆவதில்லை அல்லவா? பின் எப்படி நிகழ்கின்றது? ஒவ்வொரு கணமும் மாறுகிறது, ஒவ்வொரு கணமும் மாறுகிறது, அழிகிறது, மாறுகிறது. அக்குழந்தை மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் புரிவதில்லை. அனுபவித்து உண்மையை அறியாத போது 20 வயதாகிவிட்டது என மகிழ்கிறான். 20வது வருட பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறான். பிறந்தநாள் விழா. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. பாவம், அவன் 20 வருடம் மரணத்தின் அருகே நெருங்கிவிட்டான் என்பதை அறிவதில்லை. எதற்கு சந்தோஷப்படுகிறான்? 20 வருடம் அருகில், மரணத்திற்கு அருகில் சென்று விடுகிறான். இதன் பொருட்டு ஒவ்வொரு பிறந்த நாளிலும் தலையில் அடித்துக்கொண்டு 1 வருடம் மேலும் மரணத்தை நோக்கி சென்று விட்டேனே என அழ வேண்டும் என்பது அல்ல. தர்மம் அழ கற்பிப்பதில்லை, விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இவ்வளவு காலம் போய்விட்டது, மேலும் எவ்வளவு காலம் மீதமுள்ளதோ தெரியாது. இருக்கும் காலத்தை நன்றாக உபயோகிப்பேன், அழுவதில்லை. விழிப்புணர்வு இருக்கும். ஞானம் உதித்து இருக்கிறதல்லவா? விழிப்புணர்வு இருக்கும். விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அனுபவம் மூலம் இவ்விஷயங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த பேருரையினால் எந்த பயனும் இராது. என்றைக்கு அனுபவம் மூலம் அறிவோமோ, மேலும் ஆழம் வரை செல்வோமோ, அன்றே அனைத்து விஷயங்களும் முற்றிலும் புரிய ஆரம்பிக்கும். அழியக்கூடியது, நிலையற்றது, அனித்தியமானது. இந்த அனித்திய ஞானம் பிறக்கும். இந்த அனித்திய ஞானம் எந்த அளவு நம்முள்ளே பலப்பட ஆரம்பிக்கிறதோ, ஞானத்தின் இப்பகுதி நம்முள்ளே உள்ள நிலையாமையை அனுபவம் மூலம் அறிய வைக்கும். அப்போது ஞானத்தின் மற்றொரு பகுதி தனது தலையை தூக்கும். அதை துக்க ஞானம் என்கின்றனர். துக்க ஞானம் என்றால் என்ன? பயிற்சி ஆரம்பித்த உடனே துக்க ஞானம் வர ஆரம்பித்ததல்லவா? உட்கார்ந்த உடனே கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, எங்கே மாட்டிக்கொண்டோம், என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறோம், நமக்கு சற்று கூட சுகமானதாக இல்லையே, இப்படி அப்படி என ஆரம்பித்ததல்லவா? இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்ததல்லவா? இதை துக்க ஞானம் என்று அழைப்பதில்லை. இப்பயிற்சி செய்ய செய்ய இ10 நாள் முகாமில் அல்லது 10 நாள் முகாமில் அல்லது 3 நாள் முகாமில் இவ்வனைத்து வழிகளும் முடிவுற்றுவிட்ட நிலை ஏற்படும். எல்லா கணமும் போய்விட்டது. உடல் முழுவதும் அலைகள் மட்டுமே. அதிர்வுகள், மிக நுண்ணிய அலைகள். மிகுந்த துடிப்பு இருக்கும். உள்ளுக்குள்ளேயே மிக சுகமான மயிர்கூச்சல் போன்ற மிகவும் சுகமான அனுபவம் ஏற்படும். மிகவும் நன்றாக இருக்கும். அப்போது கூறுவது, இப்போது கிடைத்துவிட்டது, மிகுந்த ஆனந்தம், முக்தி ஆனந்தம் கிடைத்துவிட்டது, மோட்சானந்தம் கிடைத்துவிட்டது, ஆத்மானந்தம் கிடைத்துவிட்டது, பரமானந்தம் கிடைத்துவிட்டது, பிரம்மானந்தம் கிடைத்துவிட்டது. எதற்காக பயிற்சி செய்தோமோ அது இப்போது கிடைத்துவிட்டது. காலை இப்படிப்பட்ட அனுபவம், ஆனால் மாலையில் இப்படி இல்லை.
மீண்டும் திடமான கனத்த உணர்ச்சிகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. அழுது கொண்டே நம்மிடம் வந்து, குருஜி, காலையில் பயிற்சி மிக நன்றாக இருந்தது, அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது. மாலை அப்படி இல்லையே. விழித்துக்கள், அது உடல் மற்றும் மனதின் அனுபவம் தானே. இது அனித்தியமானது, முடிந்து விட்டதல்லவா, ஏன் அழுகிறாய்? எது உருவாகிறதோ சற்று முன்பின்னாக அழிந்தும் விடுகிறது. எதை நான் சுகமானதாக அறிகிறேனோ, ஆனந்தம் என கருதுகிறேனோ, அது உடல் மற்றும் மனதின் அனுபவம். அது நிலையானதல்ல, சாஸ்வதமானது அல்ல, நித்தியமானதல்ல என்ற உணர்வு வர வேண்டும். சீக்கிரமோ காலம் தாழ்த்தியோ அழியக்கூடியது எவ்வளவுதான் சுகமான அனுபவமாக இருந்தாலும் மாறித்தானே ஆக வேண்டும். மாறும்போது துக்கமாகத்தான் மாறும். எனவேதான் துக்கம் வருகிறது. துக்கம் என்பது துக்கமே. எதை உலக மொழியில் சுகம் என்கிறோமோ அதுவும் துக்கமே. இதை அனுபவம் மூலம் அறிவோம். சுகமென்று கருதியதின் பால் அளவற்ற பற்று ஏற்படுத்திக் கொள்கிறோம். பற்று ஏற்பட்டால் அச்சுகம் அழியும் போது அழ ஆரம்பித்து விடுகிறோம், போய்விட்டதே என்று. ஒவ்வொரு பற்றும் நம்மை அழ வைக்கும். சுகம் வந்தது, போய்விட்டது. அதில் துக்கமும் இணைந்து இருந்தது. இதை அனுபவம் மூலம் அறிய ஆரம்பிப்போம். இந்த அனித்திய ஞானம் உதிக்கும், துக்க ஞானமும் உதிக்கும். இப்போது ஞானத்தின் 3ஆம் பகுதி, 3ஆம் ஞானம் தலை தூக்கும். அதை அனாத்ம ஞானம் என்றனர். இவ்வார்த்தை மயக்கம் தரவல்லதாகிவிட்டது. இந்த அனாத்ம என்ற வார்த்தை மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கை அடிப்படையில் உழலும் தவறான மக்கள் வசம் போய்விட்டது. இப்படிப்பட்டவர்கள் கையில் சென்று விட்டால் தர்மம் மூழ்கி விட்டது என புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது விவாதங்கள், சண்டைகள். ஒருவன் ஆத்மா உண்டு என்கிறான், மற்றொருவன் ஆத்மா இல்லை என்கிறான். பாரதத்தில் எங்கே நான் எனது என்பது அறவே இல்லையோ அதை அனாத்மா என்று அழைத்தனர். இவ்வுடல் முழுவதும் இது நான் அல்ல, இது என்னுடையதல்ல, இது எனது ஆத்மா அல்ல. இம்மனம் முழுவதும் நான் அல்ல, எனதல்ல, எனது ஆத்மா இதுவல்ல. இதை பக்தியின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவர் அனாத்மாவை அறியவில்லை. இதை அறிவின் துணை கொண்டு சிந்தித்து ஏற்றுக்கொள்கிறார். அனாத்மாவை உணரவில்லை, அனுபவம் மூலம் பார்க்கிறார். நான் எங்கிருக்கிறேன், எதை நான் என்று அழைக்கிறேன்? இந்த முழுமையான பரம அணுக்களின் கூட்டம் நுரை நுரையாய், நுரை நுரைகளாய் உள்ளன. இத்துளியில் எதை நான் என்பேன்? அதுவோ இப்போது அழிந்து விட்டதே. எப்படி எழுந்ததோ அப்படியே மறைந்து விட்டது. அப்படியானால் நான் அழிந்து விட்டேன். இது வெறும் அலைகள். எழுந்த அலைகள் அழிந்து விட்டனெனில் நான் அழிந்து விட்டேனா? எதை நான் என்பேன்? எதை எனதென்பேன்? எனது என்று அழைக்கும் ஒன்றின் மீது எனது ஆதிக்கம் இருக்க வேண்டும். எங்கே எனது ஆதிக்கம்? இதில் எனது கட்டுப்பாடு எங்கும் இல்லையே. இது இப்படி இருக்க வேண்டும் என நான் விரும்பினாலும் இருப்பதில்லையே. இயல்பாக தானாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி மாறாதே, அப்படி மாறு என நான் கூறினாலும் கேட்பதில்லை. எனக்கு அதில் எந்த அதிகாரமும் இல்லை. எனவே நான் இல்லை, எனது இல்லை. 40 வயதில் நிலை கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் பொட்டில் உள்ள முடி நரைக்க துவங்கிவிட்டன. மருந்து கடைக்கு ஓடிச் சென்று கருப்பு நிறம் வாங்கி கருப்பாக்கிக் கொள்கிறான். இப்போது எனக்கு வயதாகவில்லை, கிழவனாகவில்லை என்று மக்களை ஏமாற்ற விரும்புகிறான். உலகை ஏமாற்ற விரும்புகிறான். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ள விரும்புகிறான். இப்போதும் இளைஞனே. ஆனால் இயற்கையை எப்படி ஏமாற்றுவது? இயற்கையை எங்கு ஏமாற்றுவது? கிழவனாகி கொண்டே இருக்கிறான். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். இதில் எனது அதிகாரம் இருந்தால் நீ கிழவனாக ஆக முடியாது, நீ மாற முடியாது என கூறலாம். நான் சொல்வது போல்தான் நீ மாற வேண்டும் என்று கூறலாம். ஆனால் நம்மை யார் கேட்கிறார்கள்? நமது அதிகாரம் எங்கே இருக்கிறது? இப்பிரபஞ்சம் முழுவதின் மீது நமக்கு எந்த அதிகாரமும் இல்லையே. எனவே நான் இல்லை, எனது இல்லை, எனது ஆத்மா என்பதும் இல்லை. நான், எனது, எனது ஆத்மா என்ற எதுவும் இல்லை. இந்த அனாத்ம ஞானம் அனுபவம் மூலம் ஏற்பட வேண்டும். அறிவு 1000 சொல்கிறது, இந்த உடல் நான் அல்ல, இது என்னுடையதல்ல, எனது ஆத்மா அல்ல. இந்த மனம் நான் அல்ல, என்னுடையதல்ல, என்னுடைய ஆத்மா அல்ல. உள்ளே ஆழமாய் நோக்குங்கால் இவ்வுடம்பே நானாகி உள்ளது, எனதாகி விட்டிருக்கிறது. இதன்பால் எவ்வளவு ஆழமான பற்று உருவாகி இருக்கிறது. இம்மனமே நான் ஆகியுள்ளது, எனது ஆகி உள்ளது. அளவற்ற பற்றை உருவாக்கி கொண்டுள்ளேன். இப்படி அனுபவம் மூலம் அறியும் போது இந்த பற்று உடைய ஆரம்பிக்கும். உண்மையில் நான் இல்லை. எந்த நீர்க்குமிழியை முட்டியில் பிடித்து நான் என்று கூற முடியும்?
என்னுடையது என்று கூற முடியும்? எங்கும் எதுவும் நான் என்று சொல்வதற்கு இல்லை, என்னுடையது என்று சொல்வதற்கு இல்லை. உலக நடைமுறை வாழ்க்கையில் இவ்வாறு சொல்லத்தான் வேண்டியுள்ளது. இல்லையேல் உலகத்தின் இயக்கம் எப்படி நடைபெறும்? இந்த குமிழ்களின் கூட்டம் அந்த குமிழிகளின் கூட்டத்திடம் இப்படி கூறுகிறது என்று சொன்னால் உலகத்தின் வேலைகள் எப்படி நடக்கும்? எனவே நான் எனது என்று சொல்ல வேண்டியுள்ளது, நீ உன்னுடைய என்று சொல்லி ஆக வேண்டியுள்ளது. இது உலக நடவடிக்கைக்காகவே. இவ்விரண்டு விஷயங்களும் புரிந்து கொண்டே வரும். விபசனாவில் ஆழத்திற்கு சென்று தனது அனுபவ ஞானத்தை எழுப்பும் மனிதர் தோற்ற அளவிலான உண்மையையும் புரிந்து கொள்வார். இது தென்படுகிற சத்தியம் இவ்வாறு தோன்றுகிறது, மேலும் அதன் உள்ளே உள்ள பரமார்த்த உண்மையையும் தெரிந்து கொள்வார், இறுதி உண்மையையும் புரிந்து கொள்வார். அவ்வாறு புரிந்து கொள்ளும்போது அவருடைய செயல்களும் தானே சரியாகிவிடும். இவ்வாறு இல்லையெனில் முட்டாள்தனமாக மற்றொரு அதீதத்திற்கு சென்று விடுவார். இந்த தூண் கெட்டியானதாக தெரிகிறது, ஆனால் உண்மையிலோ அலைகள்தான். விஞ்ஞானிகளும் சரி புத்தரும் சரி இது அலைகளே என்கின்றனர். நாமும் உள்ளே அலைகளை பார்த்து விட்டோம். என்னுடைய உடல் முழுவதும் அலைகளோ அலைகள். எனில் முட்டி பார்க்கலாமா? அலைகளின் ஊடாக அலைகள் கடந்து சென்று விடும். வேறு என்ன ஆகும்? காயம் ஏற்படுமா என்ன? மோதினால் கால் உடைந்து போகும் அல்லவா? தலை உடைந்து போகும் அல்லவா? இது உலக நடைமுறை விஷயம். இந்த தோற்ற அளவிலான உண்மையும் உண்மைதான். ஆனால் இறுதி உண்மையோ வெறும் அலைகள்தான். அனித்தியமானது, துக்கமானது, அனாத்மமானது, அதன்பால் உள்ள பற்றும் உடைந்து போய்விடும். இவ்வனைத்து பயிற்சியும் ஒரு உறுதியுடன் லட்சியத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உள்ளே ஏற்பட்டுள்ள சுபாவத்தை, அதாவது சற்றே பிடித்திருந்தால் விருப்பமும், சற்றே பிடிக்கவில்லை எனில் வெறுப்பும் ஏற்படுகிறது. ஏன் விருப்பும் வெறுப்பும் ஏற்படுகிறது? உள்மனதின் ஆழத்தில் நான் என்ற ஒன்று, அதன்பால் ஏற்பட்ட அளவற்ற பற்று. அதற்கு எதிராக எதுவும் ஆகிவிடக்கூடாது. அதற்கு நன்றாக இல்லாததை விடுத்து நன்றாக இருப்பதை விரும்பும். எனவே தான் விருப்பு வெறுப்பு உண்டாகிறது. இப்பொழுது இதை துண்டு துண்டுகளாக்கி பகுத்து பார்த்து கொண்டே சென்றால் நமது விருப்புக்கள் தானே விடுபட்டு செல்லும். வெறுப்பும் உடைந்து போகும், பற்று அற்று போகும். பற்றற்றவராக ஆகிக்கொண்டே செல்வோம். இந்த ஞானம் எந்த அளவிற்கு பலப்படுகின்றதோ அந்த அளவு ஸ்தித பிரஜராகி விடுவோம். ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வு. சாப்பிடும்போது, குடிக்கும்போது, நடக்கும்போது, தூங்கும்போது, விழித்திருக்கும்போது, இப்படி ஒவ்வொரு நிலையிலும் விழிப்புணர்வோடு இருப்போம். மேலே செல்ல செல்ல இந்நிலைகள் ஏற்படும். ஆனால் இவ்வழி அந்நிலை வரை எடுத்து செல்லும். ஒவ்வொரு கணமும் ஞானத்துடன் இருந்தால் ஸ்தித பிரஜராக இருக்கிறோம். இந்நிலை வர முதலில் உள்ளே பார்க்க வேண்டும். ஞானம் என்பது நம் உள்ளே தோன்றுகிறது. வெளியில் உள்ளவற்றை பார்த்து உதிக்கும் ஞானம் புத்தியால் உண்டான ஞானம். ஆனால் உள்ளே உதிக்கும் ஞானத்தில் நிலை பெற வெளியே உள்ள தோற்றங்களையும் துண்டு துண்டாக்கி பிரித்து பகுத்து ஆய்வு செய்யும் பழக்கம் ஏற்பட்டுவிடும். இவ்வாறு உள்ளே பார்க்காத ஒருவன் வெளியே உள்ளவற்றால் மயக்கமடைந்து மயங்கியதொரு வாழ்க்கை வாழ்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணின் உடலை பார்த்து பைத்தியமாகி விடுகிறான். ஒரு பெண் ஒரு ஆணின் உடலை பார்த்து பைத்தியமாகி விடுகிறாள். அதிக அழகு, மிகுந்த அழகு. ஏனெனில் அவள் உடலை திரண்ட ஒருங்கிணைந்த ஒரே உருவமாக பார்ப்பதால் மயக்கம் ஏற்படுகிறது. எனவேதான் மிக அழகாக, மிக்க அழகாக தெரிகிறது. அதற்கடுத்த ஞானம் உதிக்கும். 3 ஞானங்களில் நிலை பெற அதற்கடுத்த ஞானம் தோன்றும். பழைய மொழியில் அதை அசுசி, அசுப என்றனர். இந்த 2 சொற்களும் புழக்கத்தில் இல்லை. இன்றைய மொழியில் அழகற்றது, அழகானதை சுசி, சுப என்று அந்நாள் மொழியில் கூறினர். இது பார்ப்பதற்குத்தான் அழகாக தெரிகிறது, உண்மையில் அழகல்ல. அழகு போன்ற ஒரு பிரமை, ரொம்பவும் அழகானது போன்ற மலைப்பு. துண்டு துண்டாக்கி ஆய்ந்து அறியும் பழக்கம் வரும்போது இது புரிய ஆரம்பித்துவிடும். ஒரு உருவத்தை பார்த்தோம், ஒரு உடலை பார்த்தோம். இப்போது அதை பிரித்து பார்ப்போம். தலையிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த தலைமுடி, ஓ மிகவும் அழகான முடி, மிருதுவான கூந்தல், சுருளான முடி. ஒரு கவிஞராய் இருந்தால் எத்தனை வார்த்தைகளால் வர்ணித்திருப்பார்! என்ன அழகு, என்ன அழகு! பாவம், வீட்டு பெண்மணி காலை சிற்றுண்டி சமைக்கும்போது தலையில் இருந்து சிறிது புல் துண்டுகள் விழுந்துவிட்டன. உணவில் முடி விழுந்து விட்டது. பரிமாறும்போது வீட்டுக்காரன் பார்த்து விட்டான்.
பார்த்ததும் கத்துகிறான், இந்த அழுக்குமுடி, அனைத்து உணவும் கெட்டுவிட்டது. என்ன அழுக்குமுடி? மாலை முழுவதும் இரவு முழுவதும் புகழ்பாடி கொண்டிருந்தேன். மிக அழகிய முடி, மிகவும் அழகிய முடி. இவ்வழகிய முடி உணவில் வந்தால் சாப்பிட வேண்டியதானே? ஏன் அழுகிறாய்? எப்பொழுது வரை இணைந்து இருந்ததோ, ஒன்றாக சேர்ந்து இருந்ததோ, அதுவரைதான் ரொம்பவும் அழகாக தெரிந்தது. அது ஒரு மாயை, அதற்கென்று ஒரு மயக்கம், பிரமை. இப்போது உதிர்ந்து தனியாக வந்து விட்டதல்லவா? எனவே உண்மை தெரிந்து விட்டது. அது தனியாக வந்ததும் பிரிக்கப்பட்டு விட்டது, இணைந்திருக்கவில்லை. பிரிந்தவுடன் விஷயம் புரிந்து விட்டது. மிகவும் அழுக்கானதென புரிந்து விட்டது. நல்லது, மேலே செல்வோம். எது அழகு? மிகவும் அழகான பற்கள், முத்து போன்ற பல்வரிசை, முத்து போன்ற வரிசையான பற்கள். சரி, பல் ஒன்று உடைந்து விட்டது, முத்து ஒன்று உடைந்து வந்து விட்டதல்லவா? இரும்பு பெட்டியில் பத்திரப்படுத்தி வை, முத்தல்லவா? அரே, தூக்கி எறி, எலும்பு துண்டு அது. இணைந்திருந்த வரைதான் அது முத்து. தனியாக வந்தவுடன் விஷயம் புரிந்தது. இது எலும்பு துண்டு, இதை தூக்கி எறி, வேலைக்கு ஆகாது. மேலும் அழகானது எது? மேலே சென்று பார்த்தால் இந்த நகங்கள், மிகவும் அழகான நகங்கள். நகங்களில் நெயில் பாலிஷ், தோலின் நிறத்தில் நெயில் பாலிஷ், கலரான நிறங்கள், சேலையின் கலர் போல் நெயில் பாலிஷ். எவ்வளவு நேர்த்தி, எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு! இப்போதும் அந்த நகம் உணவில் விழுந்து விட்டது என வைத்துக்கொள்வோம். உணவு பரிமாறப்பட்டு வீட்டுக்காரன் பார்த்து விட்டான். இது என்ன நகம்? அழுக்கான நகம் என கத்துகிறான். என்ன அழுக்கு நகம்! எவ்வளவு அழகு! மனைவியின் நிறத்திற்கும் புடவையின் கலருக்கும் பொருத்தமான நெயில் பாலிஷ் கலர் கொண்ட நகம், அழகான நகம், அழகான உணவு. இரண்டும் சேர்ந்து இரட்டிப்பு அழகல்லவா? சாப்பிட வேண்டியதானே? எதுவரை பொருந்தி இருந்ததோ அதுவரை அழகு. உடலில் இருந்து தனியாகிவிட்டால் அழகில்லை. என்ன அழகாக இருக்கிறது! இயற்கை நம்மீது மிகுந்த கருணை காட்டியுள்ளது. அல்லது கடவுள் எனில் அக்கடவுள் நம்மீது மிகுந்த கருணை காட்டி இருக்கிறார். இவ்வுடலின் உள்ளே உள்ளவை வெளியேயும், வெளியே உள்ளவை உள்ளும் இருந்தால் நமது நிலைமை என்னவாக இருக்கும்? நாய்கள், பூனைகள், காக்கைகள், கழுகுகள் மற்றும் பருந்துகளிடமிருந்து நமது உயிரை காப்பதே கடினமாக போயிருக்கும். நாள் முழுவதும் கம்பெடுத்து கொண்டு அலைய வேண்டியிருக்கும். உள்ளே எது அழகாக இருக்கிறது? உடம்புக்கு 9 பெரிய பெரிய வாயில்கள் உள்ளன. எந்த வாயில் மூலம் அழகானது வெளிப்படுகிறது? உள்ளே அழகானது எதுவும் இருப்பின் அது வெளிப்பட வேண்டுமல்லவா? மேலும் உடல் முழுவதும் ஆயிரக்கணக்கான துவாரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலிருந்தும் என்ன அழகானது வெளிப்படுகிறது? வெளிநாட்டு தியானி ஒருவர் வந்து சொல்கிறார், கோயங்காஜி, இப்படி சொல்லாதீர்கள், நன்றாக இல்லை. அழுக்கு, இது அழுக்கு என அடிக்கடி ஏன் சொல்கிறீர்கள்? உண்மையப்பா இது? உண்மையாக இருக்கலாம். மேற்கத்திய நாடுகளில் 1 இன்ச்சின் 16இல் ஒரு பகுதியைத்தான் அழகு என்கிறோம். பியூட்டி இஸ் 1/16 of an inch deep. அவ்வளவுதான். மேல்தோல் மட்டுமே மிகவும் அழகு. பாருங்கள், எவ்வளவு மிருதுவானது, மென்மையானது, எவ்வளவு மினுமினுப்பு, எவ்வளவு அழகு! நன்று, மிகவும் அழகானதே. அப்படியானால் ஒரு பிளேடு எடுத்து தோலை சிறிது சீவி கையில் வைத்தால் 2 நிமிடங்களுக்கு மேல் கையில் வைக்க விரும்புவோமா? எரிந்து விடுவோமல்லவா? ஏதுவரை உடலுடன் இணைந்துள்ளதோ அதுவரையே அழகு. தனியாக எடுத்து விட்டால் என்ன அழகு என்பது புரிய வரும். இதன் பொருள், விபசனா செய்பவர்கள், தன்னுள்ளே அனுபவ ஞானத்தை உணரும் ஒருவர் மற்றவரை வெறுப்பார் என்பதல்ல. நீ குமிழ்களின் கூட்டம், நீ அழுக்குகளின் கலவை, இவ்வாறு கூறின் தர்மத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. தர்மம் வெறுப்பை கற்பிப்பதில்லை. ஏனெனில் நான் என்று எதை கூறுகிறேனோ, இந்த நானும் அழுக்குகளின் கூட்டமாகத்தான் இருக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியும். நானும் பரமாணுக்களின் கூட்டம், குமிழ்களின் கூட்டம்தான். தர்மம் வெறுப்பை கற்றுத்தருவதில்லை. விருப்பு வெளியேறும், வெறுப்பு வெளியேறும், மோகம் வெளியேறும், மனம் தூய்மையுறும். எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் தூய்மை அடைகிறதோ அவ்வளவுக்கு மனதில் அன்பு உருவாகும். முழுமையாக தூய்மையுறும் போது எல்லையற்ற அன்பு உருவாகும். எல்லையற்ற கருணை, எல்லையற்ற நல்லெண்ணம், எல்லையற்ற மன சமநிலை ஏற்படும். வாழ்க்கையே மாறிவிடும். மனிதனே மாறிவிடுவான். அந்நிலையை அடையவே எல்லா பயிற்சிகளையும் செய்து வருகிறோம். ஏதோ ஒரு மத நம்பிக்கையை வளர்ப்பதற்காக அல்ல. நமக்கு அத்துடன் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மதத்தின் நம்பிக்கை சரியானது, அது சரியில்லை, சரியாகவும் கூட இருக்கட்டுமே. இதனால் நமக்கு என்ன பயன்?
தன்னுள்ளே ஆத்மா உள்ளது என நம்பும் மனிதருக்கும் விருப்பு வருகிறது, வெறுப்பு வருகிறது, அகங்காரம் வருகிறது, தலைகனம் வருகிறது, கவலையுறுகிறான். வாழ்நாள் முழுவதும் கவலையாகவே இருக்கிறான். ஆத்மாவை நம்பாத மனிதனுக்கும் அதே அளவு அகங்காரம், மமதை, விருப்பு, வெறுப்பு உருவாகிறது. முடிச்சுக்கள் விழுகிறது. வாழ்நாள் முழுவதும் துக்கம் உள்ளவனாக வாழ்கிறான். என்ன கிடைத்து விட்டது? ஆத்மா உண்டு எனும் தத்துவத்தை நம்பி என்ன கிடைத்து விட்டது? ஆத்மா இல்லை எனும் தத்துவத்தை நம்பியும் என்ன கிடைத்து விட்டது? ஏமாந்து விட்டோம் அல்லவா? என்றைக்கு நாம் உண்மையை நமது அனுபவம் மூலம் அறிந்து கொள்கிறோமோ, துண்டு துண்டுகளாக்கி பார்க்கிறோமோ, அப்போது விருப்பு உண்டாகும் பழக்கம் விடுபட்டுவிடும். வெறுப்பு உண்டாகும் பழக்கம் விடுபட்டுவிடும். நான் 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 எனும் பைத்தியக்காரத்தனம் போய்விடும். எனது 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 என்ற பைத்தியக்காரத்தனம் போய்விடும். மோகம் போய்விடும். மிகுந்த நன்மை ஏற்பட்டுவிடும். பிறகு தன்னை பௌத்தன் என்றும் இந்து என்றும் ஜைனர் என்றும் முஸ்லிம் என்றும் சொல்லிக்கொண்டு அலைந்து என்ன பயன்? பெயரில் என்ன இருக்கிறது? ஒவ்வொரு மனிதனும் தன்னுள்ளே விருப்பு வெறுப்பு மோகம் எழுப்பி முடிச்சுகள் போட்டுக்கொள்வதால் கவலையுற்றவனாகி மிகுந்த கவலையுடன் இருக்கிறான். தனது இயல்பை மேலெழுந்த வாரியாக இல்லாமல் அடிமனதின் ஆழத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உணர்ச்சிகளை பார்க்கும் பயிற்சி ஏன் செய்விக்கப்படுகிறது? நமது அடிமனம் எப்போதும் உணர்ச்சிகளுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறது. மேல்மனம் எப்போதும் இங்கும் அங்கும் சிந்தனையில் இருக்கும். அடிமனமோ எப்போதும் உணர்ச்சிகளை அறிந்து கொண்டே இருக்கும். உணர்ச்சிகள் நன்றாக இருந்தால் விருப்பை உருவாக்கும், நன்றாக இல்லையெனில் வெறுப்பை உருவாக்கும். இதனுடைய இந்த இயல்பை உடைக்க நாம் உணர்ச்சிகளை அனுபவித்து அறிய வேண்டும். மேலும் எதிர்வினை புரியாது இருக்க வேண்டும். மேலும் இது நிலையற்றது, வந்துள்ள இவ்வுணர்ச்சி நிலையற்றதுதான் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி என நாம் எதை சொல்வோம்? உடலில் இயல்பாக ஏற்படும் உணர்ச்சி. நாம் அனுபவிப்பதையே உணர்ச்சி என அழைக்கிறோம். இதை மிகவும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் உணர்கிறோமோ அதையே நாம் நிரந்தரமானதா நிலையானதா என பார்த்தால் நிலையற்றதென அறிய முடியும். உதிக்கிறது, சீக்கிரமோ தாமதமாகவோ மறைகிறது, உற்பத்தி ஆகிறது, சிறிது நேரத்தில் அழிந்து விடுகிறது. இவ்விதமான உணர்ச்சிகளோ அவ்விதமான உணர்ச்சிகளோ எப்படி இருப்பினும் நிலையற்றவையே, நிரந்தரமானதல்ல, நிலையானவை அல்ல. இது நான் அல்ல, இது எனது அல்ல. இவை நன்றாக புரியும்போது இதன் மீது சுகமாக இருப்பின் உண்டாகும் விருப்பமும் நான் எனது என்ற மோகமும் உடைய ஆரம்பித்துவிடும். உடைந்து உடைந்து விருப்பற்ற நிலை, வெறுப்பற்ற நிலை, மோகமற்ற நிலை ஏற்படும். முக்தி கிடைக்கும். பிறவி தொடர்பான கட்டுக்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த வேலையை செய்ய வந்திருக்கிறோம். நீண்ட பாதை. நாளை நாம் எடுத்து வைக்கும் அடி சரியான திசையில் வைக்கும் முதல் அடி. மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய அடியாகும். நாம் நமது உடல் முழுவதிலும் எங்கெல்லாம் உணர்ச்சிகள் இருக்கிறதோ இதை நாம் நிலையற்றதென அறியாத காரணத்தால் விருப்பு எவ்வாறு உருவாகிறது, வெறுப்பு எவ்வாறு உருவாகிறது என அனுபவம் மூலம் அறிந்து கொள்ளும் முதல் அடி, சிறிய அடி. விபசனா செய்ய அமர்ந்த உடனேயே உடல் முழுவதும் அணுத்துகள்கள் தோன்றுவதையும் மறைவதையும் உணர்ந்து விடுவோம் என எண்ணி நாளை பயிற்சியை ஆரம்பிக்காதீர்கள். உடனடியாக ஒன்றும் ஏற்படாது. இதற்கு காலம் பிடிக்கும். ஸ்தூலமான கெட்டியான உண்மைகளுடன் தான் ஆரம்பிக்கும். ஆனால் பயிற்சி செய்ய செய்ய ஒவ்வொரு சாதகரும் அந்நிலையை அடைந்து விடுவார். ஆனால் பயிற்சி நாமே முயற்சித்து செய்ய வேண்டும். மனதை மிகவும் கூர்மையாக நுட்பமாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது இருக்கும். நமது உடலில் உணர்ச்சிகளை அனுபவிக்கும் சக்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும். பற்றில்லாத சமநிலையுடன் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை நாம் நமது மனதை முழு மூக்கு பகுதியிலும் மேல் உதட்டிலிருந்து இம்முக்கோண பகுதியிலும் நிறுத்தியிருந்தோம். மனதை மேலும் நுட்பமாக்க, கூர்மையாக்க, மேலும் உணர்ச்சி பூர்வமாக ஆக்க இதை சிறிய பகுதியில் நிலைநிறுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய பகுதியோ அவ்வளவு மனமும் அகன்று இருக்கும். அவ்வாறு பறந்திருக்கும் போது மனது கூர்மையாக முடியாது. அதை கூர்மையாக்க பகுதியை சுருக்க வேண்டும். இப்பொழுது முக்கோண வடிவு இருக்கும், ஆனால் சிறிய முக்கோணமாக ஆகும். அதன் அடிப்பகுதி மேல் உதடாகவும் மேல் பகுதி மூக்கு துவாரத்தின் வாயிலுமாக உள்ள மிகச்சிறிய பகுதியில் மனதை நிலைநிறுத்துங்கள். இப்போது மூக்கின் உள்ளே உட்சுவர்களில் ஏற்படுபவை நமக்கு தேவையற்றவை. எது நடந்தாலும் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டாம்.
மூக்கின் வெளிச்சுவரில் ஏற்படும் உணர்ச்சிகளையும் நாம் கவனிக்க மாட்டோம். இம்மூக்கின் வெளி வளையங்களில் என்ன நடக்கிறது, இதை கவனிப்போம். மூக்கின் கீழே உதட்டின் மேல் பகுதியில் மீசை உள்ள பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை கவனிப்போம். இவ்வாறு இடத்தை சுருக்கி கவனிக்க வேண்டும். இன்று இரவு முழுவதும் மற்றும் நாளை விபசனா கிடைக்கும் வரை இச்சிறிய பகுதியில் மனதை நிறுத்தி இங்கு ஏற்படும் உணர்ச்சிகளை கவனித்து வருவோம். ஏற்படும் உணர்ச்சிகளை மிகுந்த கவனத்துடன் அறிவோம். இவ்வாறு மனதை மேலும் அதிக கூர்மையாக, அதிக நுட்பமானதாக, அதிக உணர்வுள்ளதாக ஆக்கிக்கொள்வோம். நாளைய வேலை இதனால் எளிதாகிவிடும். நமது சீலங்களை கடுமையாக பின்பற்றி கொண்டே மனதை இச்சிறிய பகுதியில் நிலைநிறுத்தும் பணியை செய்து கொண்டே நாளை விபசனா செய்ய ஆரம்பிக்கும்போது, ஞானத்தின் பகுதியில் நுழைய ஆரம்பிக்கும்போது முக்திக்கான பாதை திறந்துவிடும். மேலும் அப்பாதையில் செல்ல செல்ல முக்தி நிலையின் கதவுகள் திறந்துவிடும். மிகுந்த நன்மை தரக்கூடிய, நலம் பயக்கக்கூடிய விஷயம் இது. பயிற்சி நாமே செய்ய வேண்டும், வேறு யாரும் செய்ய முடியாது. சிக்கல்களை இட்ட நாமே தான் சிக்கல்களை விடுவிக்கவும் வேண்டும். மற்றவர்கள் வழி வேண்டுமானால் காட்டலாம், மற்றவர்கள் வழி காட்டினாலும் அழுக்குகளை ஏற்படுத்திய நாம் தான் அதை களையவும் வேண்டும். இதை புரிந்து கொண்டு கடுமையாக உழைக்க வேண்டும். மீதமுள்ள 7 நாட்களும் தீவிரமாக உழைக்க வேண்டும். இந்த திட மனதுடன், ஈடுபாட்டுடன், கவனத்துடன் பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். உண்மையிலேயே நமக்கு நாமே நன்மையை தேடிக்கொள்வோம். இம்முகாமில் வந்துள்ள அனைவரும் உழைத்து இக்கலையை கற்று தங்களது நன்மையை, நலத்தை தாமே பெறுக. அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். அனைவருக்கும் பூரண முக்தி கிடைக்கட்டும். பூரண முக்தி கிடைக்கட்டும். பவத்து சர்வ மங்களம். பவத்து சர்வ மங்களம். பவத்து சர்வ மங்களம். நலமுண்டாகட்டும், நலமுண்டாகட்டும், நலமுண்டாகட்டும். தேவையெனில் 5 நிமிடம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு வந்து தியானம் செய்ய அமருவோம். 5 நிமிடம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்.